सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्री गुरवे நமः. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். பரிவோம். நேற்று இந்த திருமந்திரம் 8வது பாடல் வரையிலும் விளக்கங்களை பார்த்தோம். திருமூலர் இந்த உபதேச பாடல்களில் 8வது பாடலில் ஆமேவு பால் நீர் பிரிகின்ற அன்னம் போல் என்று ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். எவ்வாறு அன்னமானது பாலையும் நீரையும் பிரிக்கின்றதோ அதே போன்று ஒரு மனிதன் எது உண்மையோ அதையும் எது உண்மை போன்று காட்சியளிக்கின்றதோ தோற்றமாக இருக்கின்றதோ. பாரதியார் கூட அழகாக சொல்வார், நிற்பதுவே நடப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனந்தானோ தோற்ற மயக்கங்களோ காணல் நீரோ காட்சி பிழைதானோ. வரிசை எவ்வளோ சொல்கிறார். நிற்பது நடப்பது இதெல்லாம் வெறும் சொப்பனம்தானா, தோற்ற மயக்கமா, காட்சி பிழையா, காணல் நீரா அப்படின்னு கேட்கிறார்களே அப்படின்னு. அப்போ அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கின்றது இந்த சத்தியம் அப்படி. அவ்வாறாக பிரிப்பதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு புத்தி வேண்டும் அப்படி. சரி, யாருடைய புத்தி இந்த ஐம்புலன்களில் அகப்பட்டிருக்கின்றதோ அவர்களால் இந்த உயர்ந்த விஷயங்களை பிரித்து அறிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த ஐம்புலன்களில் இருந்தும் விடுபட்டு ஒருமுகப்பட்ட புத்தி அந்த மனிதனுக்கு அன்னப்பறவை போன்று அது இருக்கின்றது. அன்னம்னா சமஸ்கிருதத்தில் ஹம்சம் என்று சொல்வார்கள். சோஹம் ஹம்சகன்னு ஒரு மந்திரமே இருக்குது, காயத்ரியே இருக்குது, ஹம்ச காயத்ரியே உண்டு. பட் அது எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அதனால் ஆமேவு பால் நீர் பிரிகின்ற அன்னம் போல் அப்படி நன்றாக பிரித்து தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். இது தியான பயிற்சி. தாமேன்னா அந்த ஆன்மீக சாதகன் அப்படி. தனி மன்றில் அப்படின்னா தன்னுடைய உள்ளத்தில் அப்படி. தன்னம் தனி அப்படி. தன்னம் தனின்னா வேறு எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் அப்படி. நித்தம்னு அது ஒன்று இறைவனுடைய நடனமாக பார்த்தோம். இல்லைன்னா நிருத்தம் என்பது அந்த உபாசனை, அந்த நாதம். அது ஓம்காரமாக இருக்கலாம், பஞ்சாட்சரி மந்திரமாக இருக்கலாம். அவருக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் தன்னுடைய மனதில் தானே எதை இடைவிடாது ஜபிக்கின்றார் அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை கூட ஜபிக்கலாம். அவ்வாறு இடைவிடாது பயிற்சிகள் செய்பவர்களுக்கு தீமேவு பல கரணங்களுள் உற்றன அப்படி. பல கரணங்களுள், இங்கே கரணம்னா அந்த கரணம்னு எடுத்துட்டான போகிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு. இந்த அந்த கரணத்தில் தீமேவுன்னு அதில் எவ்வளவோ தீமைகள், நன்மையும் சேர்த்து தான். சங்கராச்சாரிய பகவான் பாஷ்யங்கள்லாம் எழுதும் பொழுது ஈவன் தர்மத்தை கூட பாப்பம்னு சொல்லிடுவார் அப்படி. இப்போ நாம் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆச்சாரியரே சொல்கிறார் அப்படி. தர்மம் அப்படி பாப்பகன்னு சொல்லிடுவார். ஏன்னா மனிதனுக்கு தர்மமும் கூட அவனுடைய பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. அதர்மம் கீழான பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்றது.
இப்போ தர்மம் உயர்ந்த பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்றது. மானுட பிறவிக்கு கூட தர்மம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனால்தான் தீமேவு பரக்கரணங்கள் உற்றன தாம் ஏழ் பிறப்பு எரிசார்ந்த வித்தாமே. அதையெல்லாம் கடந்து இன்னும் 7 பிறப்பு, இந்த 7 பிறப்புகள் என்பது பொதுவாக சொல்லக்கூடியது. வள்ளுவர் கூட சொல்வார், எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு ஒரு திருக்குறளே. கொஞ்சம் குறைங்களே, எழுமையும் ஏப்பாப்பு உடைத்துன்னு சொல்றது உண்டு. அப்படி இந்த 7 பிறப்பு என்பது பொதுவாக சொல்லும் பொழுது, ஒன்று தேவர்களாக, 2 மனிதர்களாக. தேவர்கள் அது ஒரு ஜன்மம், தேவ ஜன்மம் எடுக்கிறது ஒரு பிறப்பு, அதுவும் பிறப்பு தான். மானுடர்களாக பிறப்பெடுக்கின்றோம், அது ஒன்று. அப்படி அப்புறம் மிருகங்களாக, 4 கால்கள் மிருகங்களாக எடுக்கக்கூடியது ஒரு பிறப்பு. அப்படி அப்புறம் அதிலேயே பார்த்தோன்னா ஊர்வனன் இருக்கின்றது, ஊர்ந்து ஊர்ந்து போகக்கூடிய ஒரு பிறப்பு இருக்கின்றது. அப்புறம் நீரில் வாழக்கூடியது, அப்படி அதெல்லாம் கூட மீன், அதெல்லாம் கூட ஒரு விதமான பிறப்பு. அப்புறம் பட்சிகள், அப்புறம் தாவரம் 7 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்த 7 பிறப்பு. இப்படி 7 பிறப்பும். இதன் பிறகு அவர்கள் தேவ சரீரங்கள் கூட கிடையாது, எந்த சரீரங்களும் அவர்கள் எடுப்பதில்லைங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா இந்த 7 பிறப்பிற்கு வள்ளலார் சுவாமிகள் ஒரு விளப்பம் கொடுப்பார். இப்படி இந்த ஒரே பிறவியில மனிதன் 7 பிறவிகளை எடுக்கின்றான்னு சொல்வார். இந்த ஒரே சரீரத்திலேயே 7 பிறப்பும் அவன் அனுபவிக்கின்றான். ஸோ கருவில் இருக்கிறோமா இல்லையா, ஒரு ஜீவன் முதல்ல கருவிற்குள் வருகின்றது. அப்படி அந்த கருவில் இருக்கிறது கூட முதல் பிறவி. அப்படி அப்புறம் உற்பத்தி காலம்னு சொல்வார். அப்படி அதை 2வது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அது கருவிலேயே அது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு காலம் இருக்கின்றது. அதன் பிறகு அந்த சிசு வெளியில் வெளிப்படக்கூடியது, அது 3வது. ஒவ்வொன்றும் பிறவிதானே பாருங்க. அது வெளியில் வந்தால் போகிறோம்னு இருக்கோமே, அப்படின்னு இன்னும் சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்கிறோமே. அது வெளியில் அந்த பிண்டம்னு சொல்வார்கள் அது, ஆனால் அவ்வளோ ரொம்ப சொல்ல வேண்டாம். அந்த சிசு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் அது. அப்புறம் அங்கிருந்து ஒரு குழந்தை பருவம். அது கீதையில் கூட பகவான் சொல்வார், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவங்கள்னு சொல்வார்கள். குழந்தை பருவம் இருக்கு. அப்புறம் ஒரு பால பருவம், அந்த குழந்தையிலிருந்து பால பருவங்கள். அப்புறம் குமார பருவம். அப்புறம் நாமெல்லாம் விருத்தாவஸ்தா. அப்படி விருத்தா பருவம்னு இப்படி 7 பிறவிகளை எடுத்து அது திரும்ப என்ன ஆகுது, அது மடிகின்றது. அப்படி பட் இந்த ஞானத்தை அடைந்தவர்களுக்கு என்ன கிடையாது, இந்த 7 பிறப்பும் கிடையாதுன்னு சொல்றாரு. இது சொன்னப்புறம் அது முடியறது எப்படி முடியறது, தாமிழ் பிறப்பு எரிசார்ந்த வித்தாமே. வித்துனா தி சீடு, எது ஒன்று இந்த பிறவிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நாம. இது ஏதோ நம்ம முதல் தடவை பிறக்கலை. ஒருவேளை வேணா முதல் தடவை திருமந்திரம் கேட்கலாம், இதுதான் முதல் தடவை வாழ்க்கையில். பிறவிகளிலேயே திருமந்திரம் வேண்டுமானால் கேட்கலாம், இல்லை சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிறவியிலையும் திருமந்திரம் கேட்டுட்டே இருக்கலாம் நாம். ஆனால் அதுதான் என்ன ஆகுது, விதை உள்ள இந்த வினைகள்ங்கிறது தான் மனிதர்களுடைய பிறவிகளுக்கு அதுதான் விதையாக இருக்கின்றது. எரிசார்ந்த வித்தாமின when the seed is roasted. அப்படி அந்த விதையை நம்ம எரித்து விட்டோம், ஒன்னா எரிக்கலாம், இல்லைன்னா எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வறுத்துட்டாலே போறோம். அப்படி வறுத்தாலே இட் டசன்ட் ஜெர்மினேட், அது மீண்டும் முளைப்பது கிடையாது. அதே போன்று இந்த வித்து, இந்த விதை பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்போ குரு பிறவி எடுத்து வருகின்றார்னு அவர் கொண்ட கர்ம வினைகளினால் அவருக்கு அந்த விதையே கிடையாது. நான் முதல் நாளே சொன்னேன், அவர் சுவாதந்திரமாக வருகின்றார். ஈவன் குருவிற்கெல்லாம் கூட கர்ப்பவாசமே கிடையாதுன்னு சொல்வார்கள். அப்படி ஒரு கர்ப்பம் இருக்கிறது, சத்யோ கர்ப்பம்னு சொல்வார்கள். பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் கூட அப்படிதான் பிறந்தார்கள். கர்ப்பவாசத்தை கூட நரகம்னு சொல்வார்கள், அதுதான் முதல் நரகமா அந்த கர்ப்பவாசம். ஆனால ஞானிகள் எல்லாம் 9 மாதம் கர்ப்பத்திலெல்லாம் இருக்க மாட்டார்களாம். அந்த கர்ப்பம் நன்றாக வளர்ந்த பிறகு கடைசியில் உள்ள போய் வெளியில வந்துருவார்களாம். அந்த ஆற்றல் அவர்களுக்கு உண்டுன்னு சொல்வார். அதற்கு பேர் சத்யோ கர்ப்பம்னு பெயர். தே ஜஸ்ட் என்டர் ஃபைனலி. கர்ப்பவாசம் கிடையாது, கர்ப்ப நரகத்தை எல்லாம் அனுபவிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கர்ப்பத்தின் மூலமாக வெளிவந்தாலும் கூட கர்ப்பத்தில் இருப்பதில்லைன்னு அப்படி ஒரு கருத்துக்கள் நம்முடைய வேதங்களில் இருக்கின்றது.
அதனால் அந்த விதையை என்ன பண்ண வேண்டும், முழுமையாக உள்ளிருக்கக்கூடிய இந்த பிறவிகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த விதையை எரிக்க வேண்டும். அது ஞானம்தான், வேறு எதனாலும் நீங்கள் எவ்வளோ கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மத்தினால் என்ன பண்ண முடியாது, அந்த பிறவிக்கு காரணமான விதைகளை எரிக்க முடியாது. இப்பொழுது ஒரு மனிதனுக்கு தன்னை குறித்து ஞானம் ஏற்படுகின்றதோ, ஞானத்தினால் அந்த விதை அழிகின்றது. அதை அந்த கர்ம வினைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அந்த ஆன்மீக சாதகனுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அனுபவங்கள், அந்த அனுபவங்களை எல்லாம் இந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார். இது அனுபவித்தால் தான் நமக்கே தெரியும். அதனால திருமூலர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஆனால் அதை நாமே தான் என்ன செய்ய வேண்டும், இந்த அனுபவத்தை யாரும் கொடுக்க முடியாது, குருவினால் கூட கொடுக்க முடியாது. குருவும் சொல்லதான் முடியும், ஆனால் அதை நாமே உணர வேண்டும், அதை அனுபவித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த மனமானது தூய்மையடைய நல்ல கவனமாக கேளுங்கள். when the mind becomes pure, நம்மளுடைய மனமும் புத்தியும் தூய்மையடைய அதனுடைய ஆற்றல் என்பது விரிவடைந்து கொண்டே போகும். இப்போ நமக்கு இந்த உலகம் மட்டும்தான் தெரியறது அப்படி. பட் இன்னும் புத்தி சூக்ஷ்மமாகும் பொழுது எல்லாம் தெரியும். அப்படி உங்களுக்கு கூட தெரியும், திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள்னு இருந்தார் அப்படின்னு. அவர் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது சொல்றாரு அப்படின்னு, பாரு தேவர்கள் எல்லாம் பிலகரி ராகத்தில் பாடிண்டே போறார்கள்னு சொல்லுவார் அப்படின்னு. நமக்கு பக்கத்தில் பேசுறதே காது கேட்காது அப்படின்னு. எங்கிருந்து பிலகரி ராகங்கள் எல்லாம் எங்கே கேட்கறது? அவர் சொல்வார், பிலகரி ராகம்லாம் பாடிட்டு அது அந்த அறிவு எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு. அர்ஜுனனுக்கு இல்லை, வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு பிரதிஸ்மிருதி மந்திரம்னு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அப்படி அவர்கள் பூர்வத்தில் இந்திரர்களாக இருந்த அந்த ஞாபகம்லாம் அவர்களுக்கு வரும். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணப்புறம் அந்த மந்திரத்தை தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணி, நீ இதை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்புறம் அது அர்ஜுனன் அந்த உபதேசத்தை பெற்று இமயமலையை சென்று இந்திரகீலம்ங்கிற இடத்துல 5 வருடம் தவம் செய்வான். தவம் செய்து 5 வருடங்கள் இந்திரலோகம் போவான். அந்த வனவாச காலத்தில் ஒரு 5 வருடம் இந்திரலோகம் போவான். அவனுக்கு அந்த இந்திர ஸ்மிருதி எல்லாம் வரும். அப்படி மனம் தூய்மையடைய அந்த தூய்மையான மனதில் சில நேரம் கடந்த காலங்கள் எல்லாம் தெரியல, ஆனால் அவசியம் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இதெல்லாம் நிகழ்காலம்லாம் தெரிஞ்சுட்டோம் இல்லை, இதில் என்ன பண்ணுறோம், இப்போ கடந்த காலத்தையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்படிலாம் பேசினா ஒரு சுவாரஸ்யம் வரும் அப்படின்னு. பொதுவாக நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்னால சுத்த ஞானத்தை பற்றி பேசினால் போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். நமக்கு ஏதாவது நடுவில் இந்த அனுபவங்களையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது நடந்தது அது. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் அதுதான் ஆன்மீகன்னு என்ன நினைக்கிறார்கள், இந்த அனுபவம் நடந்தது அந்த அனுபவம். பட் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி இதெல்லாம் என்ன தெரியும் நமக்கு, இந்த லேடர் ஆஃப் எவல்யூஷன் நம்ம முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அது தடையாகத்தான் இருக்கும். இங்கே எப்படி இந்த உலக இச்சைகள் தடையாக இருக்கின்றதோ, சில நேரங்களில் ஆன்மீக அனுபவங்கள் கூட சாதகர்களுக்கு அது தடையாகத்தான் இருக்கின்றது. அப்படி அதனால் அதையெல்லாம் தாண்டி போக வேண்டும்ங்கிறதுக்காக இந்த பாடலில் பிரதானமாக என்ன, இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் தான் யார்னு தெரிஞ்சுக்கணும். அதை காட்டிலும் மேலான அனுபவம் எதுவுமே கிடையாது. வேற எல்லாம் பிரயோஜனம் இல்லாது. அது அஷ்டமா சித்திகளாகவே இருக்கட்டும், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றது. கடைசியில் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, இப்போ ரமண மகரிஷி அதுதான் பெஸ்ட். அவர் எந்த அனுபவங்களை பற்றி எதையும் சொல்லலை. அப்படி யாராவது சொன்னார், நான் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு திருவண்ணாமலை தெரிஞ்சதுன்னு சொன்னார். அவர் சொன்னார், அதை கண்ணை திறந்தே பார்க்கலாமேன்னு சொன்னார். அது எதுக்கு நீ தியானத்தில் பார்க்கணும், அதுதான் கண்ணை திறந்தாலே தான் திருவண்ணாமலை இருக்கிறது, அது இங்கேயே பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னார்கள். தே டிஸ்மிஸ் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். அப்படி ஏன்னா அதெல்லாம் ஒரு நிலை, அவ்வளோதான். அதை தாண்டி வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இஸ் பீஸ். ரொம்ப முக்கியம் என்னென்னா அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு பாருங்க. வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்பொடு செத்திட்டிருப்பர் சிவயோகியர்களே அப்படின்னு சொல்றார். அப்படி பாட்டு. வித்தை கெடுத்து
இப்போ உங்களுக்கு தெரியும், இது வித்தை கெடுத்துன பிறவிக்கான விதைகளை எல்லாம் அந்த வினைகளை எல்லாம் அறுத்து அடுத்து ஒரு வித்தியாசமான வரி வியாகிரத்தே கொண்டு போய் என்ன பண்ண குரு வியாகிரத்தில் கொண்டு போய் வைக்கிற. வியாகிரம்னு என்ன? புலி. இப்போ திடீர்னு எல்லாரும் புலியை இடணும், இப்போ புலியாக மாறணும். முதல்ல நரியை பரியாக்கணும், அப்புறம் பரியை புலியாக்கணும். இது சித்தாந்தத்தில் ஒரு தத்துவம் இருக்கிறது. அப்படி பொதுவாக இந்த நரியை பரியாக்குற கதை எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஆனால் இந்த கதைகளுக்கு பின்னாடி எல்லாம் தத்துவங்களாக மறைந்திருக்கின்றது. அவங்க நல்ல தத்துவத்தை மறைத்து வைத்து விட்டார்கள். ஏன்னா நாமும் கதையோட திருப்திப்பட்டு போயிடுறோம். நமக்கு தத்துவம்னால பயப்படுறோமா இல்லையா அப்படின்னு. திருமந்திரம் கதையான்னு யாரோ கேட்டார்கள் நேற்று. திருமந்திரம்னா கதை சொல்லுவாரான்னு. நரி பரியாக்குறது மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்கிறார், சுந்தரரும் எழுதியிருக்கிறார், அப்பர் சுவாமிகளும் எழுதியிருக்கிறார்கள், திருமூலரும் எழுதியிருக்கிறார். இதை பற்றி பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஐ ஹேப்பன் டு ரீட் அன் ஆர்டிக்கல். அது 1968 வருடம் ஒரு சைவ சமய பெரியவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதை படித்தா ரொம்ப அழகாக இருந்தது. நரியும் பரியும்னு ஒரு அழகான கட்டுரை. ரொம்ப ஆழமாக ரொம்ப நுணுக்கமாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அது. நரியை பரியாக்குற வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் திருமூலர் இங்கே பரியை என்ன பண்ணுறார் அப்படின்னா புலியாக்கி நமக்கு கொடுக்கின்றார். அப்படி ஆனால் இங்கே பொதுவாக இங்கே நம்ம புலின்னு எடுத்துக்க வேண்டாம். வியாகிரம் அப்படிங்கிறதுக்கு அந்த சொல் எதை குறிக்கின்றது அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையை, மேன்மையான நிலையை அது குறிக்கக்கூடியது. வியாகிரம் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் விசேஷமான ஜாகிரத் அவஸ்தை. ஜாக்கிரம்னா தெரியுமா? சாக்கிரம், அது தமிழில் சொல்லும்போது சாக்கிரம் பாருங்கள். சமஸ்கிருதத்தில் ஜாகிரத் அவஸ்தைன்னு சொல்லுவோம். ஜாகிரத அவஸ்தைன்னு என்ன? இப்போ எல்லாரும் எந்த நிலையில் இருக்கிறோம்? விழிப்பு நிலையில் இருக்கிறோம். வியாகிரம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப விசேஷமான ஜாகிரம். விசேஷமான, அதான் சுத்த துரியம்னு சொல்வார்கள். அதே அந்த வியாகிரத்தை தான் வியாகிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து. அது இந்த நரியெல்லாம் போய் பரியெல்லாம் போய் அந்த வியாகிர நிலையை அடையும் பொழுது, மேலான நிலையை அடையும் போது அந்த வியாகிரத்திற்கு கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியும். சுத்த துரியம். அதனால் இந்த சுத்த துரியமும் வியாகிரமும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு வித்தியாசங்கள் அதில் கிடையாது. அப்போ சுத்த துரியம்னா என்ன அர்த்தம்? துரியம்னா சதுர்த்தம் மன்யந்தே துரியம்னு. இந்த துரியம்ங்கிறது வேதாந்தங்களில் சொல்லும் பொழுது, உபநிடதங்களில் சொல்லும் பொழுது அதே 4வது நிலை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் சித்தாந்தங்களில் சில துரியம் அதையும் தாண்டி சுத்த துரியம்னு ஒன்று இருக்கின்றதுன்னு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுவார்கள். பொதுவாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய நிலைகள் என்ன? ஒன்று ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இந்த 3க்குள்ளேயே தானே போயிட்டு வரோம். ஒன்றா விழிப்பு நிலை, இல்லைன்னா கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம். திருப்பி எங்கே வந்துடுறோம்? விழிப்பு நிலைக்கு வந்து விடுகின்றோம். நம்ம இந்த சதுர்த்தம்னா 4வதாக ஒரு நிலை என்ன இருக்கின்றது? அது துரியம் அப்படின்னு ஒன்று இருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வபாவம், ஆன்மாவினுடைய இயல்பு நிலை. ஆன்மாவிற்கு தன்னுடைய இயல்பு தெரியல. அது திரும்ப திரும்ப எதை அனுபவித்து கொண்டே இருக்கின்றது? இதையே அனுபவித்து கொண்டே இருந்து இதுதான் உண்மை, இந்த உடம்பு உண்மைன்னு நினைத்து கொண்டே இருக்கின்றது. அப்போ இந்த 3 நிலைகளையும் கடந்து அவர்கள் அந்த உள்ள இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் போக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இதெல்லாம் கடந்து சுத்த துரியம் அப்படின்னு அந்த ஜாகிரத அவஸ்தையிலே இருப்பார்கள், விழிப்பு நிலையிலே இருப்பார்கள். ஆனால் எதுவும் பற்றி கொள்ளாதவர்களே. அதுக்காக அவர்கள் நிர்விகல்ப சமாதியிலே இல்லை, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சுத்த துரியம்ங்கிறது ஒரு சகஜமான ஞான நிலை. இப்போ மகரிஷியெல்லாம் இருந்தார்கள்னா ரொம்ப சகஜம். அதிலே என்ன இருக்கும்? விழித்து கொண்டே இருப்பார்கள், எல்லா விஷயங்களையும் பார்ப்பார்கள், எல்லா விஷயங்களோடு சம்பந்தம் இருக்கும். இப்போ எல்லாம் ஞானம் வந்த உடனே யார் என்னன்னு பேரெல்லாம் மறந்து போயிடாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போல்லாம் ரொம்ப மறதி, எனக்கு ஞானம் வந்துடுது போல இருக்குன்னு. அது ஒருவேளை சுகராக இருக்கும், கொஞ்சம் டயபெட்டிஸ். இப்போ எனக்கு படித்த ஸ்லோகங்கள் எல்லாம் திடீர்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. ஏன்னா டயபெட்டிஸ் அதெல்லாம் மறக்கும், ஞானம் வந்தால் ஒன்றும் மறக்காது. அப்படி ஆனால் ஞானம் வந்தால் எல்லாம் கழுதையாக தான் தெரியும், குதிரையாக தான் தெரியும், எல்லாம் அதுவாகத்தான் தெரியும். ஆனால் என்ன இருக்காது? ஜாகிரத அவஸ்தையில் விசேஷமாக விஷயங்களை பற்றக்கூடிய தன்மை இருக்காது. அந்த ஜாகிரத அவஸ்தை இட் வில் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஞானி. A man of wisdom is not influenced by
வேக்கிங் ஸ்டேட். எப்படி ஸ்வப்னாவஸ்தை நம்ம என்னதான் எவ்வளவுதான் ஸ்வப்னங்கள் எல்லாம் நம்ம பார்த்தாலும் அந்த ஸ்வப்னாவஸ்தை விழித்திருப்பவனை பற்றுகின்றதா? விழிப்பு நிலையில் இருப்பவனை கனவு நிலை அனுபவங்கள் பிடித்துக் கொள்வது இல்லை. அதே மாதிரி இந்த விழிப்பு நிலை அனுபவங்களே என்ன செய்யறதில்லை அப்படின்னா அப்படியே. அதனால்தான் கீதையில பகவான் பத்மபத்திர இவாம்பசான்னு சொல்லிடுவார். எப்படி தாமரையிலே தண்ணீரிலே இருக்கும், ஆனால் தண்ணீரை அதில் விட்டா என்ன ஆகும்? அந்த தண்ணீர் அதில் பற்றி கொள்ளாது. அதே மாதிரி இந்த விழிப்பு நிலையிலே இருப்பார்கள். எல்லோரோடும் சகஜமாகத்தான் பழகுவார்கள், எல்லோர் மாதிரியும் இருப்பார்கள் பார்ப்பதற்கு. ஆனால் உள்ள என்ன இருக்காது? சித்தத்தில் என்ன இருக்காது? எந்த விகல்பங்களும் இருக்காது, எந்த இச்சைகளும் இருக்காது, எந்த ஆசைகளும் இருக்காது. அதனால எதை பார்த்தாலும் உடனே என்ன, அதாவது அங்கே என்ன ஆயிடும்? அங்கே அழிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு எல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுறது? உடனே ஒரு ஆசை அதுல தூண்டும். அதுக்கப்புறம் தென் அதெல்லாம் நினைவுகளாக மெமரியாக மாறிடும். இங்க என்ன ஆகுது? ஒன்றும் இமீடியட்லி நமக்கு திருமந்திரம் கிளாஸ் முடிஞ்சோடனே எப்படி எல்லாம் மறந்துடுறதோ, உடனே வெளியில போன உடனே என்ன படிச்சோங்கிறது மறந்துடும். அதே மாதிரி நத்திங் இஸ் ரெஜிஸ்டர்டு. என்ன ஸ்டேட் பாருங்க. அப்படி என்ன இருப்பார்கள்? அந்த நிகழ்காலத்திலே அந்த க்ஷணத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி ஆனால் அவர்களுக்கு காலம் நேரம் இதெல்லாம் கூட என்ன, இதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதை சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார்கள்? சுத்த துரியம். அதற்கு பேர் என்ன? சுத்த துரியம். ஆனால துரியம்ங்கிறதுல கூட என்ன இருக்குன்னு சொல்வார்கள்? துரியத்துல கூட அது கிட்டத்தட்ட சமாதி மாதிரி. அங்கே இந்த உலக விஷயங்கள் எல்லாம் இருக்காது, அது ஒரு ஆழ்ந்த தூக்கம் மாதிரி தான். உலக விஷயங்கள் இருக்காது, ஆனா ஆழ்ந்த தூக்கமும் இல்லை. ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் a kind of a suspended consciousness, பட் வாலண்டரி. அது நிர்விகல்பமாக இருக்கும், ஒரு விகல்பமும் இருக்காது. ஆனா அதையும் தாண்டணும்னு சொல்வார்கள், அதையும் தாண்டி சகஜமாகவே. அதனால்தான் ஒரு குருவானவர் நிர்விகல்ப சமாதியை கூட ரொம்ப போதிக்க மாட்டார். அதையும் தாண்டி ஞானம்ங்கிறது சகஜமாகவே இருக்க வேண்டும். அப்ப இந்த ஞான நிலையில என்ன ஆகும்? எல்லாம் பார்ப்பார்கள், கேட்பார்கள். ஆனா எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு விசேஷமான விருப்புகளோ வெறுப்புகளோ என்ன இருக்காது? எந்த விருப்பு வெறுப்பும் இருக்காது. எந்த போட்டிகள் இல்லை, பொறாமைகள் ஒன்றும் இல்லை. எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா தன் ஜீவன்கிற அந்த பாவம் கூட என்ன இருக்காது? அந்த ஜீவ பாவம் கூட போயிடும். தான்கிற அந்த உணர்வு கூட, அந்த அகங்காரம் கூட அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது கூட எதுவுமே இருக்காத ஒரு நிலை. அதை தான் சொல்றார்கள் சுத்த துரியம் பிறந்து. பிறந்துன்னு என்ன? இட் ஹேப்பன்ஸ். சுத்த துரியம். இதெல்லாம் உபநிடதங்களில் இப்ப ஆச்சாரியார் நிறைய பாஷ்யங்கள் எழுதியிருக்கார். பட் இந்த பாஷ்யங்கள் எல்லாம் கூட நான் சொல்லலாம். அவரே எழுதியிருக்கார், துரியஸ்ய ஆத்ம அவகமே சவி அவித்யாதி திருஷ்ணாதி தோஷானாம் சம்பவக ந அஸ்தி. இது அப்படியே பாஷ்யம் மாண்டிக்ய உபநிடதத்திற்கு சங்கராச்சாரியார் எழுதும் பொழுது சொல்ல, துரியஸ்ய அந்த துரிய நிலையில் அந்த சாதகனுக்கு ஆத்ம அவகமே சதி, அவனுக்கு தான் யார், தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறது, அந்த ஆத்மாவை பற்றி அவனுக்கு என்ன ஏற்படுகின்றது? ஒரு பிரஜை ஏற்படுகின்றது. அதுதான் பிரஜான்னு சொல்றோம். அதற்கு பெயரு பிரஜான பெயர், முழுமையான விழிப்புணர்வு, a total awakening. அவகமே அவித்யா திருஷ்ணாதி தோஷானாம் சம்பவக ந அஸ்தி. அங்கே எந்த ஒரு அஜ்ஞானமும் கிடையாது. அந்த அஜ்ஞானத்திலிருந்து தோன்றக்கூடிய எந்த இச்சைகளும் கூட என்ன இருக்காது? எந்த இச்சைகளும் அவனுக்கு இருக்காது. அப்படி அடுத்த அந்த பாஷ்யத்துல கண்டினியூ பண்ணும்போது எழுதுவார், இதை அறியாமல் இருக்கிறது தான் ஆச்சரியம்னு எழுதுவார். இந்த துரியத்துல போய் இந்த ஆத்மாவை ஒருத்தன் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறானே, அதுதான் ஆச்சரியமே தவிர இதை தெரிந்து கொள்வதே ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இதுதான் நம்மளுடைய ஸ்வபாவம். அப்ப ஏன் நம்ம தெரிஞ்சுக்கலன்னு கேட்கிறார். அது நம்மளுடைய ஸ்வபாவமாக இல்லைன்னா தான் அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கணும். மனிதனுக்கு அதுதான் அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கிறதுல எது தன்னுடைய ஸ்வபாவமோ அதை தெரிந்து கொள்வதில் அவனுக்கு என்ன கஷ்டம்? இப்ப மீனுக்கு ஜலத்துல நீந்துறது என்ன கஷ்டம்? அது அதனுடைய ஸ்வபாவம் தானே. அதை தூக்கி தரையில போட்டாதான் என்ன பண்ணணும்? அது துடிக்கணும். ஆனா நம்ம இங்க சௌரியமா இருக்கும், திருமந்திரத்தில் தூக்கி போட்டா கொஞ்சம் நெளிகிறோம் அப்படின்னு. ஆனா இங்க பார்த்தோன்னா என்ன அர்த்தம்? இந்த அஜ்ஞானத்துல ரொம்ப சகஜமாக இருக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தில் எது சகஜமாக இருக்கின்றதோ அது நம்முடைய இயல்பு இல்லை, அது நாம் இல்லை. எது நம்முடைய ஸ்வரூபத்தில் சகஜமாக எப்பொழுது வந்து விட்டோமோ அப்பதான் என்ன ஆறுது? அப்ப என்ன எழுது? அவனுக்கு உள்ள ஒரு ஆனந்தம், அது துரியம். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் பார். அதனால வித்தை கெடுத்து வியாகிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து, சொக்க தங்கம்னு சொல்ற மாதிரி சுத்த துரியம் அப்படின்னு
கம்ப்ளீட் அவேர்னஸ், முழுமையான ஒரு விழிப்புணர்வு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாது, அவன் எவ்வளவே பண்ணாலும். கீதையிலே பகவான் சொல்றாரு, கீதை 2வது அத்தியாயம் எல்லாம் படிச்சாலும் அவன் யாரையும் கொல்வதும் இல்லை அப்படின்னு. ஏன்னா எவராலும் கொல்லப்படுவதும் கிடையாதுன்னு, அவன் யாரையும் கொல்லுன்னு சொல்றதில்லை, யாராலும் கொல்லப்படுவதும் கிடையாதுன்னு சொல்றாரு இல்லையா அப்படின்னு. அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த ஞானிக்கு பாபங்கள் கிடையாது, புண்ணியங்கள் கிடையாது, தர்மங்கள் கிடையாது, அதர்மங்கள், ரொம்ப உத்தமமான ஸ்திதி அது. அதே தான் இங்கே சொல்லும்போது சுத்த துரியம் பிறந்து துடக்கு அற. துடக்கறன்னு அர்த்தம், துடக்குன்னு எல்லா பந்தங்களும் என்ன, ஆல் தி பாண்டேஜஸ். இத்தனை காலம் அவனை சூழ்ந்திருந்த எல்லா பந்தங்களும் நீங்கி 3வது வரி பாருங்க, அப்படி he is perfectly integrated, a highly integrated person. எப்படி இருக்கிறார், ஒத்துன்னு தெரியறதா, ஒத்துன்னு அப்படியே ஒருமைப்பாடோடு இருக்கின்றது. எவ்ரிதிங் இஸ் இன் லைன், there is an orderliness. ஆனால் இந்த உலகத்துல ஞானி தான் பர்ஃபெக்ட் டிசிப்ளினோட இருக்கிறார், ஆர்டரா இருக்கு, மற்ற எல்லாம் டிசார்டர் தான். ஒத்து புலன் உயிர் ஒன்றாய், இந்த புலன்கள் எல்லாம், அதனால எதுவும் போகாது. ஞானம் வந்தோட உடனே ஞானம் வந்தோட போயிட மாட்டார் அவர். ஞானம் வந்த அப்புறம் அவருடைய புலன்கள், அடுத்து என்ன சொல்றார், உயிர், அப்புறம் உடம்போடு, இந்த உடல் புலன்கள் உயிர் இதெல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒருமைப்பாடு வந்து விடும். அப்படி எ பர்ஃபெக்ட் இன்டகிரேஷன். ஒன்று இருப்பார், பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், உடம்பு இருக்கும், உயிர் இருக்கும், புலன்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆனா கடைசி வரி பாருங்க, செத்துட்டிருப்பர் சிவயோகிகளே. அவர்கள் தான் உண்மையான சிவ யோகிகள். யார் அப்படின்னா செத்திட்டு இருப்பர் அப்படி. ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் தே ஆர் டெட் அப்படி. See, if you want to really live, you must die. If you want to really live, நாம் உண்மையாக வாழ வேண்டும் என்றால், வாழ்க்கையை உண்மையாக நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் முதலில் இறக்க வேண்டும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா கேட்பார் அப்படி, ஆர் யூ ரெடி டு டை நவுன்னு கேட்பார். முதல்ல இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பார். சப்போஸ் உங்களை கேட்டா என்ன ஆகும், நீங்க என்ன வெளியில, ஆர் யூ ரெடி டு டை நவ், நீங்கள் இப்பொழுது இறப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களான்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்படி இப்பொழுது ஆர் யூ ரெடி டு டை நவுன்னு இப்ப நான் கேட்டா என்ன சொல்வீர்கள், நீங்க என்ன பதில் சொல்வீர்கள்? பிகாஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டெத் இட் செல்ஃப் இஸ் நாட் வெரி கிளியர். நமக்கு மரணம்னால என்ன இருக்கு, நமக்கு மரணம்ங்கிறதை பற்றியே நமக்கு முழுமையாக தெரியாது. அப்படி நமக்கு மரணம்னா உடனே என்ன ஆயிடும், உடனே ஒரு பயம் தான் வரும். அப்படி பட் he will say that are you ready to die now, not tomorrow, not day after tomorrow ன்னு வார்த்தையை சொல்வார். நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை, இன்னைக்கு கூட இந்த க்ஷணம் ஆர் யூ ரெடி டு டை. அப்ப செத்துட்டு இருப்பார்னா தென் வாட் இஸ் டெத் ஆக்சுவலி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஆசைப்படுறீர்களா அப்படின்னு. சரி, உண்மையான மரணம்னா வாட் இஸ் ரியலி எ டெத்? we say that அவர் இறந்துட்டார், மரணம் ஆயிட்டார். யார் மடிந்து போகின்றார்கள், எது மரிக்கின்றது, மரணத்திற்கு பின் என்ன நேருகின்றது, see these are all, it is not a mystery. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல ரமண மகரிஷிக்கு இந்த மரணத்தை பற்றி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமே வந்தது. நீங்க எங்கேயும் போனீங்கன்னா அந்த இடம் இருக்கிறது அப்படி, எல்லாரும் மரணம்ங்கிறாங்களே, அவருக்கு திடீர் ஒன் டே தி ஃபியர் ஆஃப் டெத் கிரிப்ட் ஹிம். அப்படி அவர் பார்க்கிறார், உண்மையிலேயே மரணம் வந்தால் என்ன ஆகும், எப்படி மரணம் வரும், he enacted. அவர் மரணம் வர மாதிரி உடனே என்ன பண்ணாரா, அதையெல்லாம் நாம செய்யக்கூடாது அப்படி, டோன்ட் ட்ரை ஆல் தட் அப்படி. he was இன்னொன்று அடப்ட் யோகி, அவர் ஞானி. அவர் 2 கைகளையும் அப்படியே மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டார், he just suspended his breath. முழுமையாக என்ன இது, அந்த இடம் இங்கேயும் இருக்கிறது பாருங்க, அந்த தெற்கு கோபுரத்துக்கு எதிர்க்க அந்த ரமணாசிரமம் பண்ணி அந்த இடம் இன்னும் இருக்கிறது. அப்படியே அவருக்கு என்ன ஆறுது, அவர் he sees, உடனே என்ன ஆறுது அப்படின்னா அந்த உடம்புல இருந்து ஒரு ஜீவன் வெளியே வருது, அவரே பார்க்கிறாரு. he himself he sees all that. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, நான் ஒன்றும் மறிக்கவே இல்லை, நான் இன்னும் இருக்கிறேன்னு. இந்த உடம்பு தான் படுத்திருக்கு, ஆனா நான் என்ன உள்ள இருக்கக்கூடிய நான் இறக்கல. அப்ப நான் யார், அந்த கேள்வி அப்பதான் அவருக்கு வந்தது அப்படின்னு. see the body is lying down, I am able to see my own body. என்னுடைய உடம்பை என்னாலே பார்க்க முடியாது, ஆனா எனக்கு ஒன்றும் மரணம் ஒன்றும் வரலை அப்படின்னு. அப்ப நான் இந்த உடலில் இருந்து வேறானவன் நான் அப்படி. then the person I have not died, then who am I? அப்ப நான் யாருங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வந்தது. அவர் அந்த கேள்வி அவர் முதல்ல அவர்
சாக்ஷாத் சுப்பிரமணியர்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர் சாக்ஷாத் முருக கடவுளே. அவர் வந்து ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்தார். தென் வி ஷுட் ஆக்சுவலி என்கொயர் அபவுட் உண்மையிலேயே மரணம் என்றால் என்னங்கிறது. நாம் எப்பொழுதும் மரணம்ங்கிற வார்த்தையை நினைத்து பயப்படுகின்றோமே தவிர we never question about it. அதை குறித்து நாம் கேள்வி கேட்பதில்லை, அதை குறித்து நாம் விசாரம் செய்வது கிடையாது. ஒரு 5 நிமிடம் நீங்கள் விசாரம் செய்வதற்கு தயாராக இருந்தீர்கள்னா எது மரணம், உண்மையிலேயே வாட் இஸ் டையிங் நவ், இந்த க்ஷணமே இறப்பதுங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பார்ப்போமா? கவனமா கேட்கிறீங்களா? Then before to understand what is death, we should understand what is life. ஏன்னா ரெண்டும் வேறு வேறானது. ஒன்று வாழ்க்கை, அதற்கு முற்றிலும் விரோதமாக இருக்கக்கூடியது தான் எதுவாக இருக்கிறது, முற்றிலும் விரோதமாக இருக்கக்கூடியது, மாறாக இருக்கக்கூடியது எதுவோ அதை வந்து மரணம் அப்படின்னு சொல்றோம். Then what is life? வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? When we say that life is nothing but a series of continuity. எதை தொடர்ச்சி என்று சொல்கின்றோமோ the continuity is called life. புரியுறதா உங்களுக்கு? ஒரு தொடர்ச்சி தான், ஒரு தொடர்ந்து ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் எது தொடர்ச்சியாக இருக்கின்றதோ அதற்கு பேர் என்ன சொல்கின்றோம்? வாழ்க்கைன்னு சொல்றோம். When you put an end to that continuity, என்னாகும்? Putting an end to that continuity is called death. தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒன்றிற்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தோம் என்றால் அந்த தொடர்ச்சிக்கு நாம் வைக்கக்கூடிய முற்றுப்புள்ளிக்கு பெயர் மரணம். இந்த சத்சங்கம் எப்பொழுது when it will die, இதுக்கும் உண்டு. ஏன்னா இது ஒரு கரெக்டா 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா என்ன ஆகும்? 7:45 இதுக்கு என்ன இருக்கு? there is a death. டெத்ன்னு சொல்லணும்னா முடிவுன்னு ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னு. அதனால யமர தர்மராஜாவுக்கு ஒரு பெயர் வந்து அந்தகன்னு பெயர். அந்தக மீன்ஸ் the one who puts full stop for all our experiences. யார் ஒருவன் நம்மளுடைய அனுபவங்களுக்குலாம் ஒரு நாள் என்ன பண்றார்? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதான் என்ன சொல்றோம். அதனால அவருக்கு ஒரு பெயரே அந்தகன் இருக்கு. So life means there is a series of continuity is called life. Putting an end to that continuity is called death. அதே தான் என்ன சொல்றோம்? மரணம்னு சொல்றோம். Now கொஞ்சம் இன்னும் ஆழமாக யோசிச்சோன்னா வாட் இஸ் திஸ் லைஃப்? இந்த வாழ்க்கையை அனுபவிப்பவர் யார்? இதுல தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது எது? there is a continuity. One is for continuity of events. நிகழ்வுகள்னு ஒன்று இருக்கின்றது. ஒன்று நிகழ்வுகள். இரண்டாவது என்ன? அந்த நிகழ்வுகளிலிருந்து நான் பெறக்கூடிய அனுபவங்கள். see there are events. இப்போ நான் ஒரு ஈவெண்ட்ல இருக்கேன். இப்போ யாராவது திடீர்னு ஃபோன் பண்ண உடனே எழுந்து என்ன பண்ண, நான் ஒரு ஈவெண்ட்ல இருக்கிறேன், ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறேன்னு சொல்வீர்கள். So life is a series of a continuous event. தொடர்ந்து என்ன இருக்கின்றது? ஒரே நிகழ்வுகளினுடைய ஒரு தொடர்ச்சி. அந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு என்ன ஏற்படுகின்றது? நல்ல, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், கவனிங்க. Then there are experiences. அதன் பிறகு அதிலிருந்து அனுபவங்கள். அப்ப வாழ்க்கைங்கிறது என்ன அர்த்தம்? தொடர்ச்சியான அனுபவங்கள் தான். தொடர்ந்து பிறந்ததிலிருந்து பாருங்க, தொடர்ந்து அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. So there are continuity of events, continuity of experiences. அப்புறம் இந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது? சேர்ந்து ஒரு நினைவுகளாக மனதில் தங்கி விடுகின்றது. Then there is a continuity of memory. இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? அப்ப ஒண்ணுமே எங்க விட்டோம் தெரியலன்னு ஆரம்பிக்கிறது இல்லை. நேற்று எங்க விட்டோமோ அங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? இன்னைக்கு காலையில எழுந்தோட நமக்கு என்ன நினைவுகள் இருக்கின்றது? நேற்றைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய மனதில் நினைவுகளாக இருக்கின்றது. அடுத்த நாள் எது தொடர்கின்றது? நினைவுகள் தொடர்கின்றது. So there are continuity of events, continuity of experiences, and then there is a continuity of memory. All put together. இந்த மூன்றும் சேர்ந்து தான் என்ன அர்த்தம்? அதுதான் நான் அர்த்தம். I say that நான் சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த நான் சொல்றேன்னா இல்லையா? இப்ப இந்த நான்கிறவர் எது? இந்த நான்கிற இந்த ஜீவாத்மாங்கிறது ஒண்ணு இல்லை. ஜீவாத்மா இஸ் நத்திங் பட் எ பண்டில் ஆஃப் மெமரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஈவெண்ட்ஸை விட்டுருங்க. இப்ப அது வந்து அனுபவங்கள். அந்த அனுபவங்களில் இருந்து பெற்ற வெறும் நினைவுகள். இன்னும் சொல்ல போனா அந்த ஜீவனை சுற்றி என்ன இருக்கின்றது? there are only memories are there.
இந்த நினைவுகள் இருக்கின்ற வரைக்கும் தான் என்ன இருக்கும், இந்த ஜீவாத்மாங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஜீவாத்மா இஸ் நத்திங் பட் எ பண்டில் ஆஃப் மெமரிஸ். இந்த மெமரிஸை பூரா எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல நான் இருக்கிறேங்கிறது எதை என்னைக்கா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? ஏன் தெரியல? அங்க ஒரு நினைவுகளும் இல்லை பாருங்க. when there are absolutely no memories, there is no identification also. நம்ம நான் இருக்கிறேங்கிறது கூட என்ன தெரியல. விழிப்பு நிலைக்கு வந்த உடனே என்ன ஆயிடுறது? தென் இந்த நினைவுகள் எல்லாம் வந்துடுது. கனவுல கூட என்ன இருக்கிறது? நினைவுகள் எல்லாம் இருக்கின்றது. தென் வாட் இஸ் ஜீவாத்மா? ஜீவன்கிறது என்ன? ஜீவா இஸ் நத்திங் பட் மெமரி. அப்ப இதுக்கு பிறந்ததிலிருந்து வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் லிவிங். அப்ப இட் இஸ் லிவிங் ஆன் வாட்? கடைசியில இந்த எல்லாவற்றையும் சேர்ந்து எதுல முடிச்சிடலாம் நம்ம? ஜீவாத்மான என்ன அர்த்தம்? ஒன்லி மெமரிஸ், அவ்வளவுதானே. அப்ப லைஃப்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் லைஃப்? இட் இஸ் ஒன்லி மெமரிஸ். யூ ரிமூவ் தி மெமரிஸ், அப்புறம் என்ன இருக்காது அப்படி. சரி, இப்ப வாட் டைஸ்? இப்ப இறந்தவுடன் என்ன ஆகுது? ஒரு நாள் என்ன ஆகுது? இந்த தேகத்தினுடைய பிராரப்தம் முடிந்த உடனே தி பாடி டைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் இறக்கல அப்படின்னு. சரீரம் என்ன ஆயிடுறது? அது அதனுடைய வேலையை முடிஞ்சிருது. நம்ம கீதையில சொல்றோம், வாசாம்சு ஜீர்ணானி யதா விகாய நவானி குருநாதிங்கிற மாதிரி. அதுக்குன்னு ஒரு இந்த சரீரத்திற்குன்னு என்ன உண்டு? ஒரு அப்பாயிண்டட் டைம் இருக்கு. அதுக்கு இத்தனை வயசு அப்படின்லாம் உத்தரவாதம் இல்லை. அது அவர்களுடைய வினைகளை பொறுத்து, உள்ள இருக்கக்கூடிய நினைவுகளை பொறுத்து இருக்கிறது. 150 வயசும் இருக்கலாம், 10 வயசுலயும் போறார். அது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய வினைகள், அந்த மெமரிஸ் தான் என்ன சொல்றோம்? அந்த நினைவுகளைத்தான் வினைகள்னு சொல்றோம். அதுதான் வித்து. நல்ல ஞாபகம் வச்சுக்க. See, these memories are all nothing but a seed. இப்ப இறந்துட்டோன்னா யார் இறக்குறா? இறந்தது யாரு? அந்த உடம்பு என்ன ஆறுது? உடம்பு போயிடுறது. அப்படி உடம்பு போயிடுச்சுன்னா உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் ஒண்ணு இருக்கிறதா இல்லையா? ஜீவன் இறக்கிறது இல்லை. there is a continuity தான். அப்ப என்ன ஆறுது? தொடர்ச்சி இருக்கா இல்லையா? ப்ளீஸ் say yes or no. உடம்பு போயிடுத்து, ஆனா ஜீவன் என்ன ஆறுதுல? எங்கேயும் போறது இல்லை. அந்த ஜீவனை சுற்றி என்ன இருக்கின்றது? நினைவுகள் இருக்கின்றது. இதுவரைக்கும் அதற்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அனுபவங்கள், நினைவுகள் இருந்தது. இப்ப இந்த பூலோகத்தினுடைய சம்பந்தம் போயிடுறது. certain connections with earth is shattered. அவ்வளவுதான். இந்த பூலோகத்தினுடைய கண்டினியூட்டி அதற்கு போயிடுறது. எப்படி நம்ம இங்கிருந்து வேற ஊருக்கு போனோம்னா இந்த ஊரை விட்டுறோமோ அதே மாதிரி. பட் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. இங்கிருந்து நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு போறீங்கன்னா மதுரையை தாண்டினோட என்ன எடுத்து? மதுரை போயிடுது. பட் உங்களுடைய பயணம் என்ன ஆகுது? தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. therefore we have not died. சாகல இன்னும் நம்ம. அப்ப என்ன ஜீவன் என்ன ஆகுது? அதே மெமரிஸோட திருப்பி என்ன ஆகுது? அது வேறு ஒரு உலகங்களில் போகின்றது. போன உடனே திரும்பவும் அதனுடைய மெமரிக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பிறவி என்ன ஆகுது? இன்னொரு உடம்பை, புது உடம்பை எடுத்துக்கொண்டு பாருங்க. சுவாமியும் சளைக்காமல் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. He was never tired of giving us new body. It takes another body. இப்ப அந்த உடம்பை எடுக்கும் பொழுது பழைய பெயர், பழைய உருவங்கள், பழைய சொந்தங்கள், பந்தங்கள் அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனா கிட்டத்தட்ட அப்படிதான் சம்பந்தங்களே வருகின்றது. ஆனால் உள்ளிருக்கக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாம் அழியாமல் இருக்கிறதா இல்லையா? அந்த வினைகள் எல்லாம் அழியாமல் இருக்கிறது இல்லை. அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப என்ன பண்றது? இன்னொரு உடம்பை எடுத்துக்கொண்டு. அப்ப பயணம்ங்கிறது எங்கேயாவது தடைப்பட்டு இருக்கின்றதா? ஒரு உடம்புல அது பயணித்து கொண்டே இருந்தது. நடுவில் என்ன பண்றது? இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது திருப்பி என்ன பண்றது? அது இன்னொரு ட்ரெயின்ல ஏறி இருக்கிறது. திருப்பி இன்னொரு உடம்பை எடுத்துக்கொண்டு இப்படி அந்த ஜீவன் என்பது தான் யாருன்னே தெரியாமல் அதை சுற்றி என்ன இருக்கின்றது? வினைகளினால் சூழப்பட்டு அநேக கோடி பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. அப்ப அதற்கு உண்மையிலே என்ன கிடையாது? அது அந்த ஜீவபாவம்ங்கிறது மரிக்கவில்லை. the jiva is not dead. in fact jiva is also deathless. அதுக்கும் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. இப்படி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பிறவியிலையும் அது என்ன பண்றது? ஒவ்வொரு பிறவிகளையும் புது புது நினைவுகள். it gathers new memories and there is old memory. அப்படி இன்னும் காலையில வச்ச சாம்பார் இருக்கிறது, அப்புறம் ராத்திரி ஏதோ கொஞ்சம் பண்ண, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றது? அது பழசு புதுசு எல்லாம் என்ன பண்ண மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுட வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்படி மற்றபடி இட் இஸ் ஒன்லி தி ஓல்ட். திருப்பி அடுத்த பிறவியிலையும் அது ஸ்கூலுக்கு போறது, அது கல்யாணம் பண்ணிக்கிறது, அது ஒன்றும் புதுசா ஒன்றும் செய்யறது இல்லை. அப்படின்னு அது ஒன்றும் புதுசா ஒன்றும் இட் கண்டினியூஸ் தி சேம்
ஷேம்லெஸ்லின்னு சொல்லணும். அதே சம்சாரத்தை வேறொரு இடத்துல வேறொரு உருவத்தில், ஆனா ஆசைகள் எதுவும் போகல, நினைவுகள் எதுவுமே சாகல, திரும்ப திரும்ப என்ன ஆகுது, இப்படி பிறவிகளை எடுத்து இட் இஸ் நாட் டயர்ட். ஆச்சரியம் என்னன்னா அதற்கு அசதியே வரதில்லை. அப்படின்னு இப்படி ஒரு நீண்ட இந்த பயணம் எங்க முடிஞ்சதுன்னு சொல்லுங்க பாருங்க. பயணம் முடியவில்லை. இன் பிட்வீன் தி பாடிஸ் கெட்ஸ் டிராப்டு. சரீரங்கள் போய்கொண்டே இருக்கின்றதே தவிர தி ஜர்னி ஆஃப் தி ஜீவா இஸ் இட் இஸ் தேர்ஃபார் லைஃப் இஸ் கண்டினியூஸ். A series of events, a series of experiences, a series of memories. It keeps that jiva so alive. அதுக்கு என்ன இருக்கு, இது அது என்ன நினைச்சிட்டு இருக்கிறது, அதுக்கு இதை தாண்டி ஒண்ணுமே இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனா இந்த பிறவியை தாண்டியே ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறது. நமக்கு இங்க உட்காந்து கேட்கும் போதுதான் இன்னொரு பிறவி அடுத்து போறதெல்லாம் நாம நினைக்கிறோம். இல்லைன்னா நமக்கு இது இங்கேயே பிறந்து இங்கேயே போயிடுறோம் நாம் நினைச்சுட்டே இருக்கோம். அப்ப வாட் இஸ் ரியல் டெத்? அப்ப உண்மையான மரணம்னா என்ன அர்த்தம்? உண்மையான மரணம்ங்கிறது தேகத்திற்கு வரக்கூடிய மரணம் கிடையாது. ஆல் அவர் மெமரிஸ் ஷுட் டை. உள்ள இருக்கக்கூடிய இந்த உலக பற்றுகள், there are always we are attached to so many, திரும்ப திரும்ப அது எதற்கு பிறந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னா அதற்கு it has developed a kind of an attachment. அதற்கு என்ன இருக்கு, இதன் மீதெல்லாம் ஒரு பற்று இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பற்றி கொண்டாலும், எவ்வளவு உறவுகளை பற்றி கொண்டாலும், ஒரு நாள் என்ன பண்ண வேண்டும், ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுதான் போகணும். பட்டினத்தார் அழகா காதருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கன், காதருந்த ஊசியை கூட அது பரவாயில்லன்னு சொல்றது. எனக்கு ஊசி வேண்டாம், அந்த ஊசியை எப்படி சேர்க்கணுங்கிற மெமரி இருக்கா இல்லையா, அது இங்க விட்டுட்டு போனால் திருப்பி அடுத்த பிறவியில் என்ன ஆகுது, அடுத்த பிறவிலையும் அது அதே மாதிரி பொருள் சேர்க்கிறது, உலக விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது, இன்பங்களை அனுபவிக்கிறது, துன்பங்களை அனுபவிக்கிறது. அப்ப இந்த இதுக்கு பெயர் தான் சம்சாரம்னு பெயர். அப்ப இந்த சம்சாரம்ங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஜீவன் அந்த சம்சாரத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனால என்ன பண்ண முடியவில்லை, அந்த ஜீவ பாவத்தையும் சம்சாரத்தையும் அதனால என்ன பண்ண முடியல, வெட்டவே முடியவில்லை. இப்ப பாருங்க, ரெண்டாவது பாட்டுல என்ன சொன்னார் பகவான்? ரெண்டாவது பாட்டு முதல் வரி என்ன, களிம்பருத்தான். அவர் ஒன்றும் நம்மளெல்லாம் வெட்டுறதில்லை. இந்த குரு வந்தவுடன் இந்த ஞானம் வரும் பொழுது என்ன ஆறுது, இந்த களிம்புன்னு என்ன அர்த்தம், இந்த வினைகள் தான் களிம்பு. இந்த வினைகள் தான் களிம்பு. இந்த வினைகள் எல்லாம் முழுமையாக நீங்கின உடனே இந்த வினைகளே நீங்கி போயிடுச்சுன்னா, இந்த வினைகள் இருக்கின்ற வரைக்கும் தான் நான் தட் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்துவம்ங்கிறது இருக்கும், அந்த ஜீவ பாவம்னு இருக்கும். எப்பொழுது ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாம் போயிடுத்தோ, அந்த ஜீவன் என்ன இடம், தான் ஜீவன் இத்தனை நாட்கள் தான் ஜீவாத்மா நினைத்து கொண்டே இருந்தோம். இப்ப இவ்வளவு நாள் தேகம்னு நினைக்கிறோம், அப்புறம் ஜீவம்னு நினைக்கிறோம். தான் ஜீவன் இல்லைன்னு அந்த மெமரிஸ், அந்த மலங்கள் எல்லாம் போன உடனே என்ன ஆயிடுறது, தான் உண்மையிலேயே சிவம். அப்ப இந்த ஜீவன் கூட ஒரு காலத்திற்கு ஒரு தேசத்திற்குள் பந்தப்பட்டு இருக்கின்றது. ஆனா சிவம்ங்கிறது என்ன, அது காலத்திற்கும் தேசத்திற்கும் அப்பாற்பட்டு, தட் இஸ் அனதர் கண்டினியூட்டி. அது இன்னொரு தொடர்ச்சி. ஆனா அதுல என்ன, அது பிறப்பு கிடையாது, எனக்கு இறப்பு கிடையாது, எனக்கு ஜென்மங்கள் கிடையாது, எனக்கு சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது. இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய நினைவுகளினால், இந்த வினைகளினால் எனக்கு இன்பம் இருக்கின்றது, துன்பம் இருக்கின்றது, பிறப்பு இருக்கின்றது, இறப்பு இருக்கின்றது நான் நினைத்து கொண்டே இருந்தேன். குரு வந்து என்ன பண்ணார், கட் பண்ணார். அப்படின்னு முதல்ல கட் பண்ணாதானே வாழ்க்கையை முதல்ல பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எதை கட் பண்றோம், தொப்புள் கொடியை என்ன பண்றோம். அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணலன்னு என்ன கிடையாது, தொப்புள் கொடியை கட் பண்ணலன்னு வாழ்க்கைங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா நாம இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து இன்னொன்னு கட் பண்றாரு, அப்பதான் தெரியுது அதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு. அப்படின்னு so even for that also you have to cut something. அப்புறம் மொத்த பந்தங்களையும் கட் பண்ணோன்னு என்ன ஆயிடுறது, கட் பண்ணோன்னு உடம்பெல்லாம் அழியறது கிடையாது. அப்படியே சொல்றாரு, புலன் இருக்கு, உயிர் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனா இப்ப என்ன தெரியுது, தான் முழுக்க முழுக்க சிவம். அங்க என்ன கிடையாது, there are no memories, there are no experiences, வேற அனுபவங்கள் கிடையாது, வேற நினைவுகள் கிடையாது. என்ன இருக்கிறது, சுத்தமாக தான் சிவமாகவே இருப்பதால் எந்த விஷயமும் என்ன பண்றது இல்லை, அதை பற்றுவதில்லை. இப்ப சிவனுக்கு பிறப்பு இருக்கிறதா, அவருக்கும் ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சம்சாரத்திற்கு ஆதி கிடையாது, இது எப்பொழுது தோன்றியதுன்னு தெரியாது. ஆனா இதுக்கு என்ன பண்ணலாம், நாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்.
இந்த சம்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பெயர், நம்முடைய நினைவுகளை முழுமையாக எரிப்பதற்கு பெயர் என்ன? தட் இஸ் கால்டு டெத். அதான் கேட்டேன், ஆர் யூ ரெடி டு டை நவ்? இந்த க்ஷணமே என்ன பண்ணலாம்? இந்த க்ஷணமே எந்த வினைகளையும் நாம் சேர்க்கலைன்னு இப்பொழுது யூ ஆர் லிபரேட்டட் ரைட் நவ். இப்போ உங்களுக்கு எந்த இச்சைகளும் இல்லை, எதன் மீது அதீதமான பற்று இல்லைன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா யூ ஆர் ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பஸ் யூ ஆர் ஜஸ்ட் டெட். டெட் டு திஸ் வேர்ல்ட் விச் ஹஸ் நோ மீனிங். பயனற்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன இருப்பார்கள்? அப்புறம் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் என்ன செய்கிறார் ஞானிகள்? அதற்கப்புறமும் கூட இந்த உடலில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்ய மாட்டார்கள். அதன் பிறகு என்ன செய்கின்றார்கள்? பிறருக்கு எது பிரயோஜனப்படுமோ அவர்கள் போயிடலாம். இந்த அனுபவம் வந்தவுடன் எதுக்கு இருக்கணும்? ஆனால் தான் பெற்ற, அதான் சொல்ற, யான் பெற்ற இன்பம் பெருகைய, எந்த ஒரு இன்பத்தை நான் அடைந்தேனோ, அப்போ உண்மையிலே வாழ்க்கைங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது? then it is called death of ego. இத்தனை நாள் ஒரு அகங்காரம் என்ன பண்றது? அகங்காரம் நான் நான் நான், அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த அகங்காரத்தை சுற்றி என்ன இருக்கின்றது? இந்த வினைகள் எல்லாம். எப்ப வினைகள் எல்லாம் போகின்றது அப்பொழுது என்ன இடம்? வினைகள் எல்லாம் போய்விட்டால் இந்த அகங்காரம் கூட என்ன இடம்? அகங்காரமும் போயிடும். அகங்காரமும் போய்விட்டால் நம்முடைய உண்மையான ஸ்வபாவம் என்னன்னு தெரியும். அப்ப இந்த உலகத்தில் உண்மையிலேயே வாழ்பவர்கள் யார்? யார் வாழ்பவர்கள்? ஞானத்தை அடைந்தவர்கள். ஆனால்தான் மற்றவர்கள் வாழ்வது போல் தெரிந்தாலும் கூட ஏதோ பறி கொடுத்த மாதிரியே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. Even then they say that they are alive, but they are not lively. Being alive is different, being lively is different. A ஞானி is such a lively person. ஏன்னா அவர் எப்படி, he doesn't have nothing to complain. ஒரு குறை கிடையாது அப்படின்னு. யாரிடத்துல எந்த குறைகளையும் பார்க்க, அவர் எப்பொழுதும் என்ன இருக்கிறார்? சந்தோஷமாகவே இருந்து கொண்டே இருக்கின்றார். அப்படி நாம நினைக்கிறோம் இதுதான் வாழ்க்கை, இது ஏதோ பெரிய, இதை தாண்டி என்ன இருக்கின்றது? ஒரு பேரானந்தம், ஒரு பேரின்பம்ங்கிறது இருக்கின்றது. அதனால நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ப்ளீஸ் அட்லீஸ்ட் நோ திஸ், இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை இன்னும் தனியாக உட்கார்ந்து நான் சொல்றேன்ட்டு இல்லை, நீங்களே என்ன பண்ணுங்க, உட்கார்ந்து என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் எப்படி நிகழ்கின்றது என்பதை உணர்ந்து பாருங்கள். இந்த உணர்ந்து பார்த்தோன்னா என்ன இடம்? ஓ இதெல்லாம் ஒண்ணுமில்லை, அப்ப இத்தனை எல்லாம் உண்மையை போல காட்சி அளித்ததுன்னு பார்த்தோமா இல்லையா? இதெல்லாம் காட்சி தோற்றங்கள் தான். இந்த ஜீவன், இந்த ஜீவனை சுற்றி இருக்கக்கூடிய பந்தங்கள், இதெல்லாம் உண்மையான ஞானம் வந்த பிறகு என்ன? அதுக்கப்புறம் உடம்பு இருக்கும், உயிர் இருக்கும், நாம எங்கேயும் போயிட மாட்டோம், பயப்பட வேண்டாம், இருப்போம். ஆனால் என்ன இருக்காது? மனதில் எந்த ஒரு இச்சைகளும் இருக்காது, எதன் மீதும் என்ன இருக்காது, ரொம்ப சௌகரியமாக இருப்போம். இல்லை என்றால் ப்ளீஸ் பே அட்டென்ஷன். இந்த உலகத்திற்கு, உங்களுடைய அனுபவங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் வர்ணங்களை பூசிக்கொண்டே இருந்தாலும், எவ்ரிடே we are just coloring our life. We may say that my life is very colorful. You may say அதற்கு வர்ணம் தீட்டி எவ்வளவு நீங்கள் மெருகூட்டி வைத்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் சில நிதர்சனமான உண்மைகள் உண்டு. அது வரும் பொழுது என்ன ஆகும்? நம்ம அப்படியே துடிச்சு போயிடுவோம். அப்படி நாம நினைக்கிறோம் இது உண்மை, இது உண்மை, இது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? நீங்க எவ்வளவு கலர் கொடுத்து வைக்கலாம், அது நம்ம போடுற மேக்கப் மாதிரி தான். அப்படி நம்ம எத்தனை கோட்டிங், லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 கொடுத்தா கடைசியில் நிதர்சனமான உண்மை என்ன? என்னுடைய ஒரிஜினல் கலர் என்னவோ அதுதான் உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியுமா? யாராலையும் மறுக்கவே முடியாது. இந்த நிதர்சனமான உண்மை என்ன? இந்த உலகத்துல உண்மை எது? நிதர்சனமான உண்மைகள் எல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒண்ணு என்ன? வியாதி. கடைசியில் எல்லாம் பார்த்தோன்னா என்ன? இந்த உலகத்துல நாம எவ்வளவுதான் பூசி மொழிகி வச்சாலும், வர்ணங்கள் எல்லாம் தீட்டி வைத்தாலும் உண்மை என்ன அப்படின்னா ஒரு நாள் வியாதி. அதனால நீங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு டாக்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டாக்டர் தெரிஞ்சா நமக்கு போறாது அப்படின்னு. இதுல ஒரு 35-40 டாக்டர் நமக்கு பழக்கத்தில் எப்பவும் கைவசத்துல இருந்துட்டே இருக்கணும். ஆதிசங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்றார், வாட் இஸ் திஸ் வேர்ல்டு? இது ஏதோ பெருசா கொண்டாடி இதுல ரொம்ப பெருமை இருக்கு, சந்தோஷம். வித்தி வியாதி அபிமான கிரஸ்தம் லோகம் சோக ஹதம் சம்சம். இதுல என்ன இருக்குது? வித்தினா நன்றாக தெரியும். வியாதி அபிமான கிரஸ்தம், இது வியாதியில் இருக்கிறது, இது அபிமானத்தில் இருக்குது. லோகம் சோகஹதம், இது எப்பொழுதும் அடுத்து என்ன? ஒண்ணு வியாதி, அடுத்து வயோதிகம், கொஞ்சம் வயசாயிண்டே வர்றது அப்படின்னு. பட் யாருக்கு வயசாகிறது? உடம்புக்கு தான் வயசாகிறது. அப்படி
அதனால இந்த இப்பொழுது நாம வயதாக உடம்பை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. அப்படி நம்மளுடைய கவனத்தை உடலில் வைக்கவே கூடாது. கவனத்தை எடுத்து உள்ள என்ன பண்ண வேண்டும், உள்ளே ஒரு ஆன்ம தத்துவம் இருக்கின்றது என்ன பண்ணும், அதில் வைக்க வேண்டும். then we may glorify, see all that. எனக்கு சொல்லலாம், எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், வீடு இருக்கிறது, கடைசியில் நாம தனியாக தான் இருக்கிறோம். the truth is you may have children, grandchildren, but most of the people live their life in a lonely way only. that is the truth. அதை யாராவது மறுக்க முடியுமா? இங்க நம்ம வேணா பெருமையா சொல்ல, பையன் அமெரிக்கால இருக்கான், ஆஸ்திரேலியால இருக்கான், அங்க இருக்கான், நாம எங்க இருக்கிறோம்? கடைசியில் எது உண்மை? நாம் தனியாக இருப்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் உண்மை. we have to accept it. ஆனா அதையும் பூசி மொழி என்ன பண்றோம், அப்பப்ப நம்ம ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் ஏதோ வாட்ஸ்அப் காலில் பார்த்துக்கிறோம். ஆக்சுவலி தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ஈவன் இன் இட். அப்படி நீங்க எங்க வர சொல்லுங்க பார்ப்போம், நீங்க எங்க நான் சொன்னா கேட்டுடுவோம், எங்க வர சொல்லுங்க பார்ப்போம், கேட்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆல் லிவ், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினைகள் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு. see they are not born to us, they are born through us. அவர்கள் நமக்கு பிறக்கவில்லை, நம் மூலமாக பிறந்திருக்கின்றார்கள். நாம அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். அப்புறம் அவர்களுடைய வினைகள் என்னவோ அந்த வினைகளை தான் அவர்கள் பின்பற்ற, அதுல ஒன்றும் குறை சொல்லவே முடியாது. அப்படி குறை சொல்லவே முடியாது. அப்ப இந்த உலகத்துல என்ன பெரிய இன்பம், என்ன பெரிய இன்பம் இருக்கிறது அப்படின்னா, people come and tell, நாங்க இது பண்றோம் அது பண்றோம். அல்டிமேட்லி do you know yourself? அதனால சரி தானங்கள் பண்றோம், தர்மங்கள் பண்ணி நமக்கு யாரும் நம்ம தெரிந்து கொண்டோமா, தியானம் பண்ண என்ன ஆகும், புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன ஆகும், திருப்பி அடுத்த தடவை பிறந்து திருப்பி நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும். நீங்க புண்ணியம் பண்ணிட்டு, நீங்க புண்ணியம் பண்ணலைன்னா என்ன வரும், நீங்க எத்தனை தடவை பிறந்து நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணி, ஒரு முறை திருமந்திரம் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு பிறவிலும் அப்படி கேட்டு எவ்வளவு நாள் கேட்டுட்டே இருப்பீர்கள். அப்படின்னு there is no end, friends. Putting an end to this kind of ignorance is called real death. அதனால அவர்களுக்கு என்ன கிடையாது, அவர்களுக்கு ஸ்ரார்த்தம்ங்கிறது கிடையாது. ஞானிகளுக்கு ஸ்ரார்த்தம் கிடையாது, சன்னியாசிகளுக்கு ஸ்ரார்த்தம் கிடையாது. ஏன்னா செத்துட்டு இருப்பார்கள், தேர் ஆல்ரெடி. யாருக்கு ஸ்ரார்த்தம் பண்றோம், உள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்குத்தான் ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஏன்னா அதுக்குத்தான் பாபங்கள் புண்ணியங்கள். அந்த ஜீவனே போயிடுத்துன்னா, ஜீவபாவமே இல்லைன்னா, வினைகளே இல்லைன்னா, சிவனுக்கு யாராவது ஸ்ரார்த்தம் சொல்லக்கூடாதுன்னா, சிவனுக்கு யாராவது ஸ்ரார்த்தம், சவத்திற்கு தான், சிவத்திற்கு யாராவது ஸ்ரார்த்தம் பண்ணுவார்களா? சிவத்திற்கு ஸ்ரார்த்தம் இல்லை, சிவத்திற்கு ஆராதனை தான் உண்டு. அதனால்தான் குருவிற்கு கூட நம்ம ஆராதனைன்னு சொல்லுவோம், இல்லை ஜெயந்தின்னு சொல்லுவோம். அது குருநாதருடைய ஜெயந்தின்னு சொல்லுவோம், இல்லை குருவனுடைய ஆராதனைன்னு சொல்லுவோம். அதனால die now itself. put an end to all your ego. நான்கிற அந்த அகங்காரத்திற்கு put எந்த மெமரியும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நினைவுகளும். யாரை பார்த்தாலும் உடனே ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறது, அப்படி உடனே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, திருப்பி அவங்களை கூப்பிடுறது, பேசுறது, இது என்ன இருக்கு இதில்? அப்படி இப்படியே வாழ்க்கையில முழுக்க முழுக்க only it is an entertainment value. where is enlightenment? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கிலேயே திளைத்து கொண்டே இருக்கின்றோம், பொழுதுபோக்கின்றே இருக்கிறோம். but then we are not seriously thinking about what is the real purpose of life. வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்ன, எதற்காக பிறந்திருக்கின்றோம்ங்கிறதை பற்றி என்ன பண்ண, வெகு சிலர்தான் வாழ்க்கையை they take it very seriously. they ask these questions. இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார்கள். இந்த பாட்டு புரியுறதா? அப்ப மரணம்ங்கிறத நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். மரணம்னு என்ன அர்த்தம், செத்துட்டு இருப்பார்கள் என்ன அர்த்தம். the ego has already died, the identity has gone. அதுக்கப்புறம் ஒரு மெமரி இல்லை, ஒண்ணும் இல்லை. எப்படி இருப்பார்கள் அவர்கள்? அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். பட்டினத்தார் கூட மனமே செத்தாரை போல் திரின்ட்டு போயிடுவார் அவர் வாட்டு. இது ஒரு பட்டினத்தாருடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட், மனமே செத்தாரை போல் தெரியும். அதுக்கப்புறம் என்ன, இப்ப சங்கராச்சாரியார் பகவான் ரொம்ப அழகா எழுதுவார். அப்படி கழுதைக்கு சந்தன மாலை போட்டா என்ன, இப்படி ஸ்லோகமே இருக்கு விவேகச்சோடு. கழுதைக்கு சந்தன மாலை போட்டா என்ன, என்ன இல்லைன்னா வேற மாலை போட்டா என்ன, அதுக்கு தெரிய போத இது சந்தன மாலைன்னு பெருமைப்பட போறது. அந்த மாதிரி ஞானியை பொறுத்த, இஃப் சம்படி ரெஸ்பெக்ட்ஸ் ஃபைன், இஃப் பீப்புள் டோன்ட் ரெஸ்பெக்ட், அது மானமாக இருக்கட்டும் அவமானமாக இருக்கட்டும், துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏனக்கேன சித்திரு. கீதையில சொல்லும் பொழுது துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, அது நிந்தையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்துதியாக இருக்கட்டும், துல்லியம் ஒரே மாதிரி இருக்கிறார். மௌனி எப்பொழுதும் என்ன இருக்கிறார், தன்னுடைய நிலையில இருக்கிறார். யார் யாரை பாராட்டணும்.
அதனால ஒரு நமஸ்காரம் பண்ணணும் கூட அவர்களெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவன் தான் ஞானி. ஒன்றும் இல்லை. therefore it is said, செத்திட்டிருப்பார்களே சிவயோகிகள் அப்படின்னு சொல்றார் பாரு. இப்போ இந்த பாட்டில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அந்த வியாக்கிரம்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் அப்படி, முதல்ல என்ன பண்ணணும், நரியை என்ன பண்ணணும், பரியாக்கணும் முதல்ல. அப்புறம் பரியை என்ன பண்ணணும், அப்புறம் அதுக்கு என்ன கிடையாது, புலி என்ன ஆகாது, அது பாயும். நரி என்ன பண்ணும், நரி என்ன செய்யும், அது ரொம்ப வஞ்சகமானதுன்னு சொல்வார்கள், அது ஓலமிடும். இப்ப நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, நான் திருமூலர் சொல்றார், நான் சொல்லலை அப்படின்னு. நம்முடைய இந்திரியங்கள், மனம் இதெல்லாம் எப்படி இருக்கிறதா, இப்ப நரி மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது, ஓலமிட்டு கொண்டே இருக்கின்றது. இல்லைன்னா என்ன, ஏதாவது வஞ்சனைகளை என்ன பண்றது, நம்மளுடைய புலன்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நரின்னு சொல்றாரு. என்டையர் ஜீவபாவம் நான் சொன்னேன் இல்லையா, the events, memories, experiences, கடைசியில் என்ன, நரி தான், நரியாவே இருக்கிறோம் அப்படி, ஒண்ணுமே இல்லை அப்படி, நரியாக இருக்கு. அதே சொல்ல, துரிய பரியில் இருந்த ஜீவனை பெரிய வியாக்கிரத்துள்ளே புகவிட்டு நரிகளை ஓட துரத்திய நாதர்க்கு, இன்னும் அழகான பாட்டு பாருங்க, உரிய வினைகள் நின்று ஓலமிட்டவன் என்றே. அப்படி இப்ப நரி ஓலமிட்டுதான், இப்ப என்ன பண்றாரு சொல்றார், துரிய பரியில் கொஞ்சம் கொஞ்சம், அது 4வது வரியிலிருந்து இந்த குரு வந்த உடனே என்ன பண்றார், முதல்ல இந்த நரிகளை எல்லாம் ஓட துரத்திய நாதர்க்குன்னு சொல்றார். அந்த பாட்டு அழகான பாட்டு, துரிய பரியில். அப்ப நரின்னா என்ன அர்த்தம், நரின்னா ஜாகிரத அவஸ்தை. எது ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தின்னு இந்த உலக விஷயங்களிலேயே வஞ்சகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு பெயர் தான் நரி. அந்த நரி என்ன பண்றார், எடுத்து தியானம் பண்ணி கொண்டு போய் முதல்ல துரியத்துல வைக்கிறாரு. துரியத்துல வச்ச உடனே அது என்ன ஆயிடுறது, இப்ப அது குதிரை ஆயிடுறது. குதிரை என்ன ஆகும், குதிரை இன்னும் விரைவாக ஓடும் அப்படி. அதனால அந்த கான்சியஸ்னஸ் என்ன இருக்கிறது, உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம் இப்ப இந்திரியங்கள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக தடைபடாமல் இருக்கின்றது. துரியத்தில் ஜீவன் இன்னும் ஜீவத்துவம் இருக்கிறது, ஆனா எப்படி, ஆனால் அது பரியாக இருக்கின்றது. திருப்பி அதை பரியிலிருந்து எடுத்து எதுவாக மாற்றுகின்றார், திருப்பி அதை வியாக்கிரமாக மாற்றுகின்றார். ஃபர்ஸ்ட் ஹி பியூரிஃபைஸ் இட், அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஜீவ பாவம் கூட முழுமையாக அழிந்து விடுகின்றது. அதே தான் அந்த பாட்டில் சொல்றார், துரிய பரியில் இருந்த அஜீவனை பெரிய வியாக்கிரத்திற்குள்ளே புகவிட்டு. அதுக்கு முதல்ல துரியத்திற்கு போகணும்னு என்ன பண்ணா, நரிகளை எல்லாம் விரட்டணும். அதுதான் சொல்றார், நரிகளை ஓட துரத்திய நாதற்கு அப்படி. இந்த நரிகளாகிய இந்த வினைகள் வஞ்சகங்களை எல்லாம் ஓட துரத்திய நாய்க்கு இப்ப துரத்தினோட இருப்ப. நாயை துரத்துனா என்ன பண்ணும், நரியை விடுங்க நமக்கு தெரியாது, நாயை நீங்க துரத்துனா என்ன பண்ணும், அது கொலைக்கும். அதனால கொஞ்ச நாள் என்ன பண்ணுமா, உரிய வினைகள் நின்று ஓலமிட்டு, என்ன இப்படி துரத்துறேன்னு நரி ஓலமிடுமா இல்லையா, அந்த வினைகள் எல்லாம் என்ன பண்றதா, அந்த குருவை பார்த்து ஓலமிடுறதா அப்படி. நான் வாட்ட அவனை சிவனேன்னு பிடிச்சு வச்சிருந்தேன், இப்ப அவனுக்கு சிவனை காட்டி என்ன பண்ற, என்னையை துரத்துறையேன்னு அந்த குருவை பார்த்து, ஜீவனை பார்த்து அந்த நரியாக வினைகள் எல்லாம் என்ன பண்றதா, என்னை துரத்துறையா இப்ப ஓலமிடுறதா அப்படி. ஏன்னா இட் இஸ் அஃப்ரேட் ஆஃப் இட்ஸ், மேன் இஸ் அஃப்ரேட் ஆஃப் ஹிஸ் ஓன் டெத். உள்ள ஒரு நரி ஓலமிடும், இதெல்லாம் கேட்டுட்டு மறந்துருங்கன்னு சொல்லும், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும். உள்ள ஒரு நரி சொல்லிட்டே இருக்க முடியும், இந்த திருமந்திரம் எல்லாம் உண்மை இல்லைன்னு ஒரு நரி சொல்ல முடியும், அது ஓலமிட முடியும். ஒரு நாள் என்ன பண்ணணும், உள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த ஞானம் என்ன பண்ணணும், இதையெல்லாம் துரத்தி நரியை பரியாக்கி, இப்ப புரியுற, நரியை பரியாக்குற கதை எவ்வளவு நல்ல கதை. நரியை பரியாக்கி, பரியை என்ன பண்ணார், பரியை புலியாக்குனார். அதனால்தான் ஒரு சிஷ்யனை குரு தன்னை போலவே மாற்றுகின்றார். ஏன்னா அவர் ஒரு துரிய புலி அப்படி. அதனால அந்த சீடனையும் எதை மாதிரி வேற எந்த ஞானத்திலையும் அந்த சீடன் குருவை போலவே ஆக முடியாது. ஆத்ம ஞானத்தில் அந்த சீடன் எதுவாகின்றான், குரு அடைந்த அதே நிலையை அவனும் அடைகின்றான். இந்த பாட்டு நல்ல பாட்டா இல்லையா, எவ்வளவு அழகான பாடல் பார். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தே மிக சுத்த துரியம் பிறந்து துடக்கர ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்புட. அப்புறம் இருப்பார்கள் சொல்றாரு, எவ்வளவு அழகா. எல்லாம் இருக்கும், ஆனா என்ன இருக்கும், உயிர் இருக்கும், உடல் இருக்கும், புலன்கள் இருக்கும், எல்லாம் எப்படி இருக்கும், அது சொன்ன வேலையை செய்யும். இத்தனை நாள் அது சொல்றதை நாம கேட்டுட்டே இருந்தோம். இப்ப என்ன ஆகும், நாம சொல்றது அது கேட்கும். உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்துரும், பாருன்னா
அதனால அது அதனுடைய ஆதிக்கத்தை நம் மீது செலுத்தாது. அதனால அவருக்கு பெயர் தான் சிவயோகின்னு பெயர். சும்மா பேர் வச்ச போறாது சிவயோகானந்தான்னு, அது யார் வேணாலும் வச்சுக்கலாம். பேர்ல என்ன இருக்கிறது அப்படின்னு, பர்சன் தட் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த அகங்காரம் என்ன, அந்த நாங்கிற அந்த அகங்காரம் என்ன ஆகணும், then that has to. நீங்க கேட்கலாம், சுவாமிஜி செத்து போயிட்டீங்களா நீங்கன்னு கேட்கலாம். செத்துட்டே இருக்கிறேன். இந்த உலகத்துல இருப்பார்களா இல்லையா, கடைசியில் இழுத்துட்டு அந்த மாதிரி என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துட்டே இருக்குது. ஸோ ஒன் டே என்ன ஆகும், பை குருஸ் கிரேஸ் அப்படின்னு you will die. But then Guru says not one day, he says right now. ஆங்கிலத்தில் சொல்வார் now or never ன்னு சொல்வார்கள். if it is not done, சரி உடனே நாம இந்துக்களா இல்லையா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இந்த பிறவியில் இப்படி இருப்போம், அடுத்த பிறவியில் பார்த்துப்போம். உடனே நமக்கு எது வேணாலும் நல்ல விஷயங்கள் உடனே என்ன பண்ணும், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் அடுத்த மாதிரி இந்த தடவை அனுபவிக்கிறது. இப்படிதான ஒவ்வொரு பிறவிகளாக சொல்லிட்டே இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் இது ஏதோ முதல் தடவை நம்ம சொல்லலை அப்படி. எவ்ரி டைம் வி ஒன்லி பிகாஸ் த வேர்ல்ட் இஸ் சோ என்சாண்டிங், சோ என்சாண்டிங் அப்படி. இந்த வேர்க்கடலை சாப்பிட்றேன், இதுதான் கடைசி கடலைன்னு நினைப்பான், அது விடாது. அது திருப்பி திருப்பி ஒரு தடவை வாயில போட்டு அந்த அந்த சுவை இருக்கிறதுல திரும்ப திரும்ப அடுத்து என்ன பண்ண, எடுத்து வாயில போட்டுட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு வேர்க்கடலை கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் அதை வச்சா அது கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கை என்ன பண்ணும், ஏன்னா அந்த சுவை இருக்கிறதா இல்லையா, இட் வில் அப்படி. தேர்ஃபோர் ஈவன் தட் சுவை, அந்த சுவை கூட என்ன ஆகணும், அது போகணும்னா சிவத்தை குறித்து தெரிந்து கொள்ளணும். சிவம் முழுமையாக நமக்கு தெரியும் பொழுது, புலப்படும் பொழுது, இந்த உலக இச்சைகள் எல்லாம் அதன் பிறகு ஒன்று பெயராவது புகழாவது, அதான் சொல்லிட்டேன், ஒன்று இருக்காது. யூ ஜஸ்ட் ஆக்சுவலி யூ லிவ். அதற்கு பெயர் தான் வாழ்தல்னு பெயர். தட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் அதை சொல்லும் பொழுது சத்தியத்திற்கு என்ன அர்த்தம், இட் இஸ் கால்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இட் இஸ் கால்ட் கான்ஷியஸ்னஸ், இட் இஸ் கால்ட் பிளிஸ், சத் சித் ஆனந்தமம் சொல்கிறோம் இல்லை, அப்படி இருப்போம். அவருக்கு பெயர் தான் என்ன அர்த்தம், அவருக்கு பெயர் சிவயோகின்னு பெயர். சிவயோகிகள்னா ஏதோ இந்த யோகம் பண்ணி அந்த சித்திகள் இருக்கிற அதெல்லாம் இல்லை. தன்னை முழுமையாக சிவம் என்று யார் அறிந்து கொண்டானோ அவனைத்தான் என்ன சொல்றார், அவனை சிவயோகின்னு சொல்றார். ஆக்சுவலாக எனக்கு இந்த பாட்டை தாண்டி போக மனசே இல்லை. அப்படி இவ்வளோ அழகான பாட்டாக இருக்கின்றது. அடுத்து அந்த சிவயோகம்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க. இன்னும் அவர் விடலை, அப்படி திரும்பவும் சொல்றாரு பாரு. சிவயோகமாவது சித்து அச்சித்தென்று தவ யோகத்துள் புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன் பதிபோக நவயோக நந்தி நமக்களித்தான் அப்படின்னு. அந்த கடைசி வரி என்ன, நமக்கு அழித்தான். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படி. அதனால்தான் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் தானம் பண்ணலாம், ஆனால் ஞானத்திற்கு ஒப்பீடாக என்ன கிடையாது, எருத்தானமும் கிடையாது. அதனால தான் கீதையில் பகவான் சொல்வார், ரொம்ப ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தபன். இந்த திரவியங்களை கொண்டு செய்யக்கூடிய யஜ்ஞத்தை எல்லாம் காட்டிலும் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும், பகவான் சொல்ல எனக்கு ஞான யஜ்ஞம் தான் பிடிக்கும். ஏன்னா திரவிய யஜ்ஞங்கள்ல மனிதர்களுடைய அறியாமை போறதில்லை, செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அகங்காரம் வேற, நாம் செய்கிறோம். இன்னொன்று பிரச்சனை என்ன, நம்ம இடத்துல இன்னொருத்தர் வந்துடக்கூடாது, அது வேற ரொம்ப ஜாகிரதையாக அப்படின்னு. நம்ம இடத்த யாரும் இன்னொருத்தர் பிடிச்சிடக்கூடாது. இது என்ன சாஸ்வதமா அப்படின்னா, சாஸ்வதமா இது இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் இந்த உலக விஷயங்களில் இந்த பிரச்சனைகள். சரி, நாம நகர்ந்து போறது எவ்வளவு சந்தோஷம், அது நாம நகர்ந்து போயிடணும். அப்படி அந்த ஊர்வாரிக்கும் பந்தனாத் மிருத்யோர் முக்ஷிய மாமிருத்தான்னு என்ன மந்திரம் அது, ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் ஊர்வாருக்கம் இவ பந்தனாத். எப்படி அந்த செடி, அந்த செடியில தான், அந்த வெள்ளரிக்காய் செடியில தான் அந்த வெள்ளரிக்காய் காய்ச்சது, அதுக்காக அதை விடமாட்டேன்னு உட்காந்துருக்கா. அது பெருசானோன்னு அந்த செடியை என்ன பண்றதான், இது யாராவது அனுபவிக்கட்டுன்னு அது என்ன பண்றதான், அது நகர்ந்து போயிடுறது. அந்த மாதிரி நகர்ந்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு, கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு, இல்லைன்னா பிரயோஜனம். அதனால இங்க சிவயோகம், அடுத்து சிவயோகம் சொல்றார். சிவயோகமாவது, வாட் இஸ் சிவயோக, இதுக்கு பேர் சிவராஜயோகம்னு சொல்வார்கள் சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது. இதுதான் மேலான யோகம், இதற்கு மேலெல்லாம் ஒரு யோகம் கிடையாது. இதுகள் சிவராஜயோகம்.
சிவயோகமாவது சித்து, இது எதுக்கு சொல்ல வந்து அழித்தானேன்னு இருக்கு, அங்க ஆரம்பிச்சேன். நமக்கு அழித்தானேன்னா இப்படி ஒரு ஞானத்தை என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா குருநாதர் நமக்கு. பட் அவரே பின்னாடி சொல்வார், கடைவிரித்தார் கொள்வார் இல்லைன்னு. ஐ ஹவ் ஓப்பன் மை ஷாப், பட் தேர் ஆர் நோ டேக். தேங்க் காட் இங்கே நிறைஞ்சிருக்கு சபை, அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் தொடர்ந்து 5 நாள் சபை நிறைஞ்சேதான் இருக்கிறது அப்படி. ஸோ வி ஹவ் ஆக்சுவலி மேட் திருமூலர் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு. தெர் ஆர் பீப்புள், தெர் ஆர் டேக். இதை சொல்றது இல்லை, நாம போய் இதை சொல்றதுக்கு இல்லை. இப்ப எல்லா மடங்களினுடைய காரியங்கள் என்ன, இந்த ஞானத்தை போய் சொல்றது தான் வேலை. அப்படி we have to spread it. அதுதான் நம்மளுடைய அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா, ஏன்னா கொடுத்துருக்காங்களா இல்லையா, அப்படி அதை பத்திரமா வச்சிருக்கிறதுக்கா. அப்படி பகவத்கீதை புக்கை வாங்கி அப்படியே பத்திரமா பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சு டெய்லி பூ போடுறதுக்கு, அதுக்கு தான் படங்கள்லாம் வச்சிருக்கிறோமே. கீதை எடுத்து அதை படி சுக்குன்னு வச்சு பக்கம் பக்கமாக கிழிஞ்சு போயிடணும், அப்படி படிக்கணும் அதை. அப்படி தென் நமக்கு அளித்தானேன்னா எவ்வளோ அழகாக சொல்ல, நமக்கு அளித்தான்னு கொடுத்து என்ன கொடுத்தார் பாருங்க. சிவயோகமாவது 2 தான் சிவயோகம், சித் அச்சித் என்று. எது சித்? சித்துனா எது அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றது. இங்க சித்துனா ஞானம்னு அர்த்தம். எது ஞானம்? அச்சித்னா அப்ப என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஆப்போசிட், அஜ்ஞானம். இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும் சொல்றார். எது ஞானம், எது அஜ்ஞானம், இந்த 2ம் தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்றார். அச்சித். அச்சித்திற்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? பொதுவாக சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? சித் இல்லாதது, அறிவு இல்லாதது அப்படின்னு ஜடம்னு சொல்லுவோமா இல்லையா? அச்சித் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜடம்னு. நாம நினைக்கிறோம் ஜடம்னா ஏதோ அசையாத பொருள் தான் ஜடம்னு நினைச்சிட்டே இருக்கும். இந்த மேஜை ஜடம்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் நான் சித்துன்னு நினைச்சுட்டே இருக்கேன். பட் இங்க அசைகிறது அசையாறது எல்லாமே என்ன அர்த்தம்? எல்லாமே ஜடமாகத்தான் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. அப்ப இங்க ஜடம்னா என்ன அர்த்தம்? எது ஜடமாக இருக்கின்றது அப்படின்னா எதற்கு தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லையோ அதெல்லாம் ஜடம்னு அர்த்தம். நல்ல கவனமாக. எதற்கு, எதை ஜடம்னு சொல்றோம்? எதற்கு தானாக இயங்கக்கூடிய ஆற்றல் இல்லையோ அது எல்லாமே என்ன பண்ணணும்? அதற்கு ஜடம்னு பெயர். இந்த மேஜை தானாக இயங்குமா? இயங்காது. சரி, அங்கிருந்து வருவோம். இந்த உடல் தானாக இயங்க முடியுமா? தானாக இயங்குமா? அது இயங்காது. நான் தானாக இயங்கணும், கடைசியில் ஏன் 4 பேர் தேவைப்படுறது அப்படின்னு. அதுவே தானா பரப்பிட்டு போய் தனக்கே என்ன பண்ணிக்கலாம், அது தானே வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கப்புறம் 4 பேர் தேவைப்படுறாங்க பாருங்க. திருநாள் தானாக இயங்க, அது தானாக இயங்குறதுன்னா அப்புறம் போக வேண்டியதுன்னு அது இயங்காது அப்படி. அப்ப அதுவும் அந்த உடம்பும் என்ன அர்த்தம்? அந்த உடம்பும் கூட என்ன அர்த்தம்? அதுவும் கூட ஜடம் தான். உடம்பும் கூட அச்சித். நல்லா கவனிச்சு பாருங்க, அதுவும் அச்சித். அப்புறம் அடுத்து உள்ள என்ன இருக்கிறது? மனம் இருக்கின்றது. அப்படி அந்த மனதிற்கு எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் தானாக இருக்கின்றது அதற்கு. அப்படி மனதிற்கும் கிடையாது. மனமும் கூட பஞ்சபூதங்களினால் ஆனது. இந்த உடல் என்பது ஸ்தூலமான பஞ்சபூதங்களினால் ஆனது, மனம்ங்கிறது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களினால் ஆனது. மனதிற்கும் கூட தானாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது கிடையாது. அதற்கு கூட என்ன இருக்கும்? ஒரு சைத்தன்யத்தினுடைய பிரகாசம் உள்ள இருக்கிறதால் தான் மனதினால் எல்லாவற்றையும் கிரகிக்க முடிகின்றது. அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? மனதினால் கூட சிந்திக்க முடியாது. அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நான் ஜீவன் சொல்றேன். இப்ப இந்த நான் சொல்றமே, இந்த நானும் உண்மையான இப்ப பார்த்தோமா இல்லையா? கடைசியில் அது கூட என்ன அர்த்தம்? உள்ள இருக்கக்கூடிய சிவம் இருப்பதால் தான் ஜீவனே இருக்கின்றது. அந்த சிவத்துவம், ஜீவத்துவம் கூட அந்த சிவத்தன்மை இருப்பதால் தான். சிவம் இல்லைன்னா என்ன இடம்? ஜீவனே கிடையாது. ஆனால் அந்த சிவம் என்பது எதையாவது சார்ந்து இருக்கின்றதா? அது எதையும் சாராமல் இருக்கின்றது. ஆனா அதை தான் எல்லாமே சார்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தில் சார்ந்திருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே என்ன சொல்றோம்? அச்சித். அது உண்மை இல்லைன்னு சொல்றோம். எது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ, எந்த ஒன்றில் எல்லாம் சார்ந்திருக்கின்றது. அப்ப நம்மளுடைய உடல், மனம், புத்தி, உயிர், இந்த உயிர் கூட எதை சார்ந்திருக்கின்றது? உள்ள இருக்கக்கூடிய அந்த பதியை, சிவனை. அது மட்டும்தான் உண்மை. ஆனால் இந்த உலகத்துல 2 உண்மை கிடையாதுங்கிறதால தான் அத்வைத்தம்னு சொல்றோம். ஆனால்தான் அத்வைத்தம்னு என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் உண்மை. எது உண்மை? உள்ள இருக்கக்கூடிய சிவத்தன்மை மட்டும்தான் உண்மை. மற்ற எல்லாமே என்ன சொல்றோம்? அதெல்லாம் ஜடம். சிவஞான சித்தியார்ல ஒரு சூத்திரம் ஒண்ணு உண்டு. அதுல அழகான சூத்திரம். அவனுக்கு இவன் அச்சித்தாமேன்னு முடிச்சிடும். இவ்வளவுதான் சூத்திரமே அப்படின்னு. அவனுக்கு
இவன் அச்சித்தாமே. ஏதாவது புரியுமா நமக்கு? அவனுக்குன்னு என்ன அர்த்தம்? அவனுக்குன்னு அந்த சிவத்திற்கு. இவன் என்ன அர்த்தம்? ஜீவன். சிவத்திற்கு ஜீவன் கூட என்ன எடுத்து? ஜீவன் கூட அச்சித்தம். எவ்வளவு சின்ன சூத்திரம் பாருங்க. அவனுக்கு இவன் அச்சித்தாமே. இத்தனை நாள் இவன் நினைச்சிருக்க நான் சித்து, அறிவு பொருள், அறிவு பொருள், அறிவு பொருள். நம்முடைய அறிவும் கூட எதிலிருந்து ஆதாரமாக வைத்திருக்கின்றது? சிவத்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. இது இந்த சூத்திரங்கள் எல்லாம் மறக்காதீங்க. அவனுக்கு இவன் அச்சித் அப்படி. இது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவனுக்கு இவன் அச்சித்து. உள்ள இருக்கிறத பார்த்து, உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை பார்த்து. அதனால அகங்காரம் உண்மை இல்லை. நம்ம சொல்றோம் நான் 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 ஒரு அகங்காரத்தை, அதற்கு அது என்ன கிடையாது? அது உண்மை கிடையாது. இந்த அகங்காரம் போறதுதான், இந்த ஆணவத்தை அழிப்பது தான் உண்மையான தவம்னு அடுத்து சொல்றாரு. தவத்துள்னு சொல்றாரு. அப்ப அந்த தவம்ங்கிறது என்ன? தவம்ங்கிறது இந்த ஆணவத்தை, இந்த ஆணவம் நான் நான் நினைக்கிறேன். ரமண மகரிஷி அதை ஒரே ஸ்லோகத்தில் அழகா சொல்லுவார். அகமபேதகம் நிஜ விபானகம் மகதிதம் தபோ ரமண வாக்கியம். இத ரமணருடைய வாக்கியம். மகதிதம் தபக. இந்த உலகத்துல மேலான தவம் என்ன? அகம் அபேதகம். அகம் அபேதகம்னா நான் இல்லை. இந்த அகங்காரம்ங்கிறது உண்மை கிடையாது. இந்த ஜீவனே என்ன கிடையாது? உண்மை கிடையாது. அப்படி நினைக்கும் நிஜ விபானகம். நிஜம்னா என்ன அர்த்தம்? நிஜம்னா எது உள்ளே உண்மையாக இருக்கின்றதோ எது விபானகம். விமானகம் இட் ஷைன்ஸ். விபாதின்னு சொல்வார். இட் ஷைன்ஸ். when the ego disappears, the real self, the pure self shines. அதுதான் உண்மையான தவம்னு சொல்லுகின்றார். அதனால தான் சிவயோகமாவது சித் அச்சித் என்று. இப்ப தெரிஞ்சு போச்சா எது சித் எது அச்சித்னு? புரியறதா? கஷ்டமாக ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு? புரியறது இல்லையா? அப்ப என்ன பண்ண வேண்டும்? தவம். என்ன தவம் செய்யணும்? தவம்ங்கிறத கண்ண மூடி செய்யறது மட்டும் இல்லை. எல்லா காலத்திலும் உள்ளிருக்கக்கூடிய இந்த சிவம் அதுதான் உண்மை. அதுதான் என்னுடைய இயல்பு. இன்ப துன்பங்கள், இந்த சம்சாரங்கள், இந்த ஆணவங்கள், இதெல்லாம் என்ன கிடையாது? இது எல்லாம் உண்மை. அது திரும்ப திரும்ப உண்மை உண்மைன்னு சொல்லும். ஓலமிடும் சொல்லிட்டாரா இல்லையா? அந்த நரி ஓலமிட்டுண்டே இருக்கும். ஏன்னா அது இத்தனை நாள் அது அலோவ் பண்ணியிருக்கோம். அது குறைச்சிட்டே தான் சொல்லுவார். சூரியனை பார்த்து என்ன பண்ணும்? குறைச்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி உள்ள இதெல்லாம் இந்த அகங்காரம் குறைச்சிட்டே தான் இருக்கும். அப்படி சட்டையே பண்ணக்கூடாது. கவனத்தை எங்க வைக்கணும் அப்படின்னு சிவத்தில் வைக்க வேண்டும். இதுக்கு ஏதாவது காசு பணம் செலவு பண்ணணுமா? இதுக்கு ஏதாவது கேதார்நாத் போகணுமா, பத்ரிநாத் போகணுமா, கைலாசம் போகணுமா? இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்றாரு? அதுதான் இருக்கிற இடத்திலே சித்தர் சிவலோகம் எங்கே கண்டார்னு ஒரு அடுத்த பாட்டு வரும். அதாவது தவயோகத்தில் புக்கு. அப்படியே என்ன பண்ணணும்? தவயோகத்தில். திருமூலர் இன்னொரு பாட்டு எழுதியிருக்கிறார். இந்த தவயோகம்னா ஏதோ இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு ஞானிகளுக்கு நினைக்காதீங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த தவத்தை செய்ய வேண்டும்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். அங்க மனையுளுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்வார். நான் சிம்பிள். மனையுள் இந்த இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இதில் ஈடுபட்டு கொண்டே மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர். எத்தனை பேர் இல்லற, எத்தனை ரிஷிகள் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்தே என்ன பண்ணார்? மாதவர் ஒப்பர். அப்படி நினைவுள் நிற்பர் நேசத்துள் நிற்பர். அப்படி யார் ஒருத்தர் எப்பொழுது இறைவனை நினைத்து கொண்டே இருந்தார். நினைவுள் இருந்தவர் நேசத்துள் ஒப்பர். நினைவுள் இருந்தவர் யார் ஒருத்தர் இந்த மனையிலே இருக்கிறார், எல்லா காரியங்களையும் செய்கிறார். ஆனா எதை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள்? முழுமையாக உள்ள இருக்கக்கூடியது சிவம். புரியுறதா? நினைவுள் இருந்தவர் நேசத்தில் இருப்பர். அவர்கள் எப்பொழுது சிவநேசர்களாக இருப்பார்கள். சிவநேசர்களாக இருப்பார். ஆனா அடுத்து ஒரு வரி சொல்றார். பனையுள் இருந்த பருந்தது போல. அப்படி இந்த பனைமரத்துல ஒரு பருந்து இருக்குமா? என்ன உதாரணம், அழகான உதாரணம் பாருங்க. அந்த பருந்திற்கு அந்த பனை மரத்துல இருக்கக்கூடிய பழம்பழம் அதுக்கு தெரியாதான், அதுலேயே தான் உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா அங்கே என்ன இருக்கிறது? ஒரு பனம் பழம் இருக்கிறது. ஆனா அதை சாப்பிடாம அந்த பருந்தனுடைய பார்வை எப்பொழுது எங்கே இருக்கிறது? அது கீழ் நோக்கி வந்து அது சாதாரண அது இருக்கக்கூடிய மலங்களை, அசுத்தமான இறந்த இதை கொத்திட்டு திருப்பி என்ன பண்றது? அது பனை மரத்தில் உட்கார்ந்து அங்கேயே ஒரு பனம்பழம் இருக்கிறது. அதை சாப்பிடாம அதனுடைய பார்வை கீழே போய் என்ன கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை திருப்பி எங்க பண்றது? இதுக்கா மேல வரணும், அதுக்கு கீழே இருந்திருக்கலாமே அப்படின்னு. இதுக்கா மனித பிறவி? இப்ப புரியுறதா உங்களுக்கு? இதுக்கா இவ்வளவு மேல வந்தோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு மனித பிறவி எடுத்த பிறகு திருப்பி எதுக்கு விலங்குகள் மாதிரியே நாம எதற்கு
இவ்வளோ கஷ்டப்பட்டு பனைமரத்தில் உட்கார்ந்து பனம்பழத்தை அதே மாதிரி இது சிவங்கிற மரம், இங்க சிவங்கிற பழம் இருக்கிறது. அப்படி அதனால சிவப்பழமா இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுன்னு சிவப்பழம்னு சொல்றாரு. சிவப்பழமா இருக்க வேண்டியதுன்னு உள்ள எனக்கு சிவம்னு ஒரு பழம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அது எப்பொழுதும் இருக்கிறது. அது எல்லாருக்கும் வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த சிவம்ங்கிற பழம் இருக்கின்றது. அதான பாட்டே பழம் நீ எப்பான்னு ஒரு பாட்டு இருக்கிறதா, அதான் பழனின்னு அதுதான் அர்த்தம். பழம் நீன்னு பழம் நீ அப்படின்னு. சரி, நீயே பழமா இருக்க, உனக்கு எதற்கு பழம்னு கேட்கிறாரு அவர். அதான் அந்த கதையை, நீயே பழமா இருக்கிற, நினையாதவர்க்கு இல்லை நீ இன்பமேன்னு. கடைசியில இப்படி இருந்தாலும் யார் நினைக்கலையோ அவர்களுக்கு என்ன கிடையாது, உன் இன்பம் கிடையாது. அதனால தவம்ங்கிறதுன்னு என்ன, தவம்ங்கிறது இடைவிடாது உள்ளிருக்கக்கூடிய இறைத்தன்மையை நினைப்பது தான் என்ன அர்த்தம், அதுதான் தவம். அதனால தான் தவயோகத்துள் புக்க தன்னொளி தானாய் உள்ளிருந்து என்ன ஆகும், ஒரு ஆத்ம பிரகாசம். இது ஞான ஒளி. அங்கே ஒளின்னு அது ஞானம் உள்ள. இது கேட்க 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 என்ன ஆகும், அந்த ஞானம் விருத்தி அடைந்து கொண்டே போகும். ஞான ஒளி, ஞானம் தான் ஒளி, வேற ஒன்றும் ஒளியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஞானம் தான். ஞானம் வரும். அப்படி வந்து அவயோகம் சாராது. அவம், அவம்னா என்ன அர்த்தம் தமிழ்ல, அவம்னா என்ன, சிவத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அவம்னா ஆசைன்னு அர்த்தம். அவம், அவம்ங்கிற வார்த்தை ஆசைகள். ஆசைகள் எல்லாம் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அதனால தான் அனிமாதி சித்திகள்னாலும் சொல்வார்கள். யோகிகளுக்கு ஞானிகளுக்கு அதன் மீது கூட என்ன இருக்கக்கூடாது, எந்த அனுபவங்களின் மீது கூட இச்சை இருக்கக்கூடாது. பெரிய ஞானிகள் இந்த அனுபவங்களை பற்றியெல்லாம் பேசவே மாட்டார்கள், யாரும் தெரிஞ்சுக்கொண்டு போயிடுவார்கள், அவ்வளவுதான். அதனால் அவயோகம் சாராது, அதை சாராது. அடுத்து அவன் பதி போக, அவன் என்ன அர்த்தம், அந்த இறைவன் பதி, அந்த போகம் இருக்கு அப்படின்னு. போக, அந்த போகம், பதி போகம்னா அந்த சிவபோகம், அதுவே யோகம், அதுவே போகம் ஆயிடும். அதனால நமக்கு இனிமே இந்த சம்சாரம்ங்கிற ரோகம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போகமே சிவபோகமே நமக்கு யோகமாக இருந்தால் என்ன கிடையாது. இல்லை இந்த போகம் எங்களுக்கு போருன்னா இந்த போகத்தில் என்னண்டு, போகே ரோக பயம் குலேஷுதி பயம்னு ஏன்னா பர்தகரி சொல்வார், போகே ரோக பயம், இதுல என்ன இருக்கணும், வெறும் ரோக பயம். ஆனா அந்த சிவபோகத்தில் என்ன கிடையாது, ஆக்சுவலி எல்லா ரோகங்களும் அதுல, அதுவும் வைத்தியநாதர்னே சொல்லிட்டோம் அவர், எல்லா போகங்களும் போயிடும். பதிபோக நவயோகம், நல்ல வார்த்தை இது. சரி, நவம்னா சமஸ்கிருதத்துல ரெண்டு அர்த்தம் இருக்குது. நவம்னா புதியதுன்னு ஒரு அர்த்தம், நவயோகம்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் ஒரு புது யோகம்னு சொல்லலாம். பட் நாம எதையுமே புதுசுன்னு சொல்ல மாட்டோம், என்ன புதுசு, எல்லாம் பழசு தானே அப்படின்னு. அதனால இங்க நவயோகம்னா நான் சிம்பிளா எடுத்துட்டேன். திருமந்திரத்துல எத்தனை தந்திரம் இருக்கு, 9 தந்திரம் இருக்கு, அதை அப்படியே சொல்லிட்டேன் நான். நவயோகம்னா நாம அதே, இதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அப்படி அவ்வளோலாம் போக வேண்டாம். நவயோகம்னா இந்த 9 தந்திரங்களை நமக்கு அளித்தானே இறைவன். என்ன பண்ணார், இந்த 9 யோகங்களை நமக்கு கொடுத்தார். அழித்து, உடனே அழித்தான்னு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம். அந்த 4 லைன், முதல் லைன் பாருங்க, அழித்தான் அழித்தான், என்ன இருக்கு, 4மே என்ன இருக்கு, நாம என்ன பண்ணிட்டோம், அந்த லாவை மாத்திட்டோம். அவன் அழித்தான், நாம என்ன பண்ணோம், அழித்தான் ஆக்கிட்டோம். அவர் கொடுத்ததை என்ன பண்ணோம், அழித்தான், இந்த உடலை அழித்தான் அழித்தோம், உலகத்தை கொடுத்தான் அழித்தோம். நமக்கு ஒரே இந்த லாக்கும் நமக்கு என்ன தெரியல, வித்தியாசம் தெரியாம இன்னும் அழித்தான்னு நாம என்ன பண்ணிட்டோம், எல்லாவற்றையும் அழித்தான். பட் அவர் திருப்பி என்ன பண்றாரு, அதான் நவயோகம், புதுசு புதுசா திருப்பி கொடுத்துட்டே தான் இருக்கிறார். அப்படி நாம எத்தனை முறை அழித்தாலும் இறைவன் ஒவ்வொரு முறையும் என்ன பண்றார், திரும்ப உடம்பை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். பாருங்க, ஒரு முறை இது அழிஞ்சு போச்சுன்னு திருப்பி கொடுக்காமல் இல்லையே, கொடுக்கிறாரா இல்லையா. ஸோ நாளைக்கு கடைசி நாள் பாருங்க, நேரா உட்காருங்க, இறைவனுடைய நாமத்தை. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய. 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 ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஒரே ஒரு நிமிஷம்.